வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் என்ன? திரையில். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் குதித்தனர். நெடுவாசல் கிராமத்தில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தனியார் நிறுவனத்திற்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளித்துள்ளது. இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தனியார் நிறுவனம் மூலம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதிக்கும் எனவும், நிலத்தடி நீர் குறையும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் கூறி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்த அனுமதி அளிக்க கூடாது என்றும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட முதலமைச்சர் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நெடுவாசல் கிராம பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்தனர். வேண்டுகோளை ஏற்று முதலமைச்சர் கே பழனிசாமி தமிழகத்தில் விவசாயிகள் பாதிப்படையக்கூடிய எந்த திட்டமானாலும் அதனை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது எனவும், மாநில அரசின் இந்த உறுதியை ஏற்று நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் நெடுவாசல் கிராம பிரதிநிதிகளை கேட்டுக்கொண்டார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், மக்கள் இன்னும் போராட்டத்தை ஏன் கைவிட தயங்குகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தினையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. நெடுவாசல் திட்டத்திற்கு தமிழக அரசு மறுத்துவிட்ட நிலையில் போராட்டம் தொடர்வதற்கான காரணிகள் என்ன? மாநில அரசு அனுமதி இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்களில் இத்திட்டமும் சேர்க்கப்படுமா? கூடங்குளம் விவகாரத்தில் நிலைப்பாட்டை மாற்றிய அதிமுக நெடுவாசல் திட்டத்திலும் நிலைப்பாட்டை மாற்றுமா? விஞ்ஞான ரீதியில் இந்த திட்டத்தால் பிரச்சனை இல்லை என்ற நிலையில் மக்களின் அச்சம் சரியானதா? இந்த திட்டத்தால் நாட்டிற்கு இழப்பீடு அதிகம் எனில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இவையே இன்றைய கேள்வி நேரத்தினுடைய விவாத பொருளாகவும் கேள்விகளாகவும் இருக்கின்றன. 5 கேள்விகளை முன்வைத்திருக்கிறது கேள்வி நேரம். தமிழகம் தாண்டி தமிழ் சமூகம் இருக்கக்கூடிய பல்வேறு திசைகளிலும் வாடிவாசல் போராட்டத்தை தொடர்ந்து தற்போது நெடுவாசலுக்கான போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். களத்திலிருந்தே ஒரு சிறப்பு கேள்வி நேரத்தையும் கூட நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மக்களோடு இணைந்து நேற்று முன்தினம் வழங்கியது. அந்த நிலையில் மீண்டும் கூட இன்று இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக ஒருவேளை ஒரு அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்ற தகவல்கள் வெளியான நிலையில், சில நிமிடங்களுக்கு முன் நெடுவாசல் போராட்டக்காரர்கள், மக்கள், அந்த சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மாநில அரசு இதை அறிவித்த பிறகும் இந்த போராட்டம் தொடர வேண்டிய தேவை என்ன என்பது போன்ற கேள்வியோடு பயணிக்கலாம். அரங்கில் பேராசிரியர் சாமுவேல் ராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். பூ உலகின் நண்பர்கள் சார்பில் வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் சார்பில் திரு வி.பி. கலைராஜன் அவர்கள் வணக்கம், வரவேற்கிறேன். மதுரையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சீனிவாசன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைய இருக்கிறார். முன்னதாக அவருடைய வருகையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நெடுவாசல் போராட்ட களத்திலிருந்து போராட்டக்குழு உறுப்பினர்களும் கூட நம்மோடு இணைய இருக்கிறார்கள். பயணிக்கலாம் வேகமாக. நான் நம்முடைய வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். பூலகின் நண்பர்களிடமிருந்து இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எந்த இடத்துலையும் தமிழக அரசு அனுமதி கொடுக்காது, இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்த பிறகும் கூட போராட்டத்தை தொடர வேண்டிய தேவையும் அவசியம் முதல்ல எந்த இடத்துல வருது? இது அந்த மக்கள் எடுத்த ஒரு முடிவு. அந்த எந்த அடிப்படையில் அவங்க எடுத்தாங்கங்கிறது எனக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியலை. ஆனால் சட்ட ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது மத்திய பெட்ரோலிய அமைச்சரகத்துக்கு கீழே வர்ற ஒரு விஷயம்தான் இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது முழுக்க. இதில் மாநில அரசுக்கு ஒன்றும் பெரிய அளவில் அதிகாரங்கள் கொடுக்கப்படலை அரசியல் சட்டப்படி. அதிகபட்சமாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு இந்த மாதிரியான விஷயங்களில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்து செய்யலாம்.
அதில் கூட வந்து சாதாரணமாகவே ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் இந்த அரசோட விதிமுறைகள்லாம் தளர்த்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இந்த அதிகாரிகள் வந்து அதை ஒரு தனியார் நிறுவனத்தை பார்க்குற மாதிரி ஒரு அரசு நிறுவனத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டு அரசு முதலமைச்சர் சொன்னது அப்படிங்கிறது அவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. அது ரொம்ப ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். ஆனாலும் அலுவல் ரீதியாக இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் இதில் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அந்த நண்பர்கள் இப்போ நெடுவாசலில் போராடக்கூடிய நண்பர்கள் எந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை தொடர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி தெரியலை. சார், திரு கலைராஜன், தமிழ்நாடு அரசிற்கு இதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்புறீங்களா? முழுமையாக இருக்கிறது. ஏற்கனவே மீத்தேன் எரிவாயு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது ஸ்டாலின் 2009 கையெழுத்து போட்டுவிட்டு அதை இந்த திட்டங்கள் வருவதற்கெல்லாம் காரணமே அடித்தளமே விட்டவர் திமுகவினுடைய ஸ்டாலின் தான். அவர் தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு கடைசியில் எனக்கு தெரியாமல் போட்டுவிட்டேன் என்று சொல்லி 2014 மக்களிடத்தில் போய் சென்று திருவாரூர் மக்களிடத்தில் சென்று நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றெல்லாம் சொன்னவர். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் இவங்களும் சேர்ந்து அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி சகோதரர் கேள்வி எழுப்பினார். இந்திய தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்குமேயானால், அந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்பினால் மாநில அரசை பகைத்து கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வருகிற போது அந்த மக்களுக்கு எதிராக, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்குமே ஆனால், அது மாநில அரசு மக்களோடு நின்று இருக்கிற போது, மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று நிலைப்பாட்டை எடுக்கிற போது மத்திய அரசு எங்களுக்கு எதிராக செயல்படுமே ஆனால் மத்திய அரசு தூக்கி எறியப்படும். மத்திய அரசை தெரிஞ்சவர்கள் யாருமே இங்கே வர முடியாது. அந்த மாதிரி நிலை வரும். இது மக்களுடைய கொந்தளிப்புக்கு யாரும் ஜல்லிக்கட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டில் வந்து மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் உடனடியாக சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. அது மாதிரி இதற்கும் ஒரு முழுமையான தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லிவிட்டு வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறார். நேற்றைக்கு 11 பேர் குழுவை அழைத்து நாங்கள் உங்களுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்களை இல்லாமல் அம்மாவினுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையில் விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கும், அதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், எப்படியும் நாங்கள் தடுத்து விடுவோம், மத்திய பிரதம அமைச்சரிடம் வலியுறுத்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம், எங்கள் மாநிலத்தில் எங்களை மீறி நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம், நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள். இதற்கு பிறகு மத்திய அரசு இதில் தலையிடும் என்று நான் நம்பவில்லை. இப்போ நீங்கள் நீட் எடுத்துக்கங்க, நீங்கள் நீட் நுழைவுத் தேர்வுக்காக நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சட்டத்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்துறீங்க. நீங்கள் கொண்டு போய் அதை தமிழகத்திற்கு அதற்கு விலக்களிக்க வேண்டும் என்று மத்திய அரசும் சட்டத்திருத்தத்திற்கான முன்வரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜல்லிக்கட்டிற்கு எத்துணை வேகமாக அந்த சட்டத்திருத்தம் உடனடியாக எல்லா அமைச்சகங்களிடமிருந்தும் அனுமதி பெறப்பட்டு குடியரசுத் தலைவரிடமும் ஒப்புதல் பெறப்பட்டு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் மத்திய அரசினுடைய முழுமையான ஒப்புதலும் மத்திய அரசும் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று விரும்பியதும் தான் காரணம். நீட்டுக்கு உங்களால ஏன் முடியல? விரும்பியது மட்டுமல்ல, மக்களுடைய கொந்தளிப்பு. இப்பவும் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீங்க. ஒரு திட்டத்தினால வந்து மக்கள் ஜல்லிக்கட்டுக்காக கொந்தளிக்கவில்லை. காவிரி பிரச்சனை, முல்லை பிரச்சனை, பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. கச்சத்தீவு பிரச்சனை இருக்கிறது. மீனவர்கள் தினந்தனம் சாகிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழ் ஆட்சி மொழியாக என்னுடைய கேள்வி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராடுகிற போது அந்த போராட்டத்தை பார்த்து மத்திய அரசு பயந்துதான் என்னுடைய கேள்வி. மத்திய அரசு விரும்பியதால், நீங்க பயந்துக்கிறீங்க, விரும்பியதால் வச்சுக்கோமே, மத்திய அரசும் அந்த ஜல்லிக்கட்டிற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்ததால் அதை நடத்த முடிஞ்சது மாநில அரசால். மத்திய அரசினுடைய நிலைப்பாடு மாறாக இருக்கக்கூடிய நீட்டாக இருக்கட்டும், கெயிலாக இருக்கட்டும், நீங்க தொடர்ந்து எதுக்காக தான் செஞ்சீங்க? தனியிலத்திற்காக தீர்மானம் போட்டீங்க, 70 விடுதலையை பத்தி நீங்க வலியுறுத்துறீங்க. ஆனால் மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் இது எதுவுமே நடக்கலையே, சாத்தியமாகல இல்ல. அப்ப இந்த விவகாரமும் கூட மத்திய அரசு தூக்கி எறியப்படும், மத்திய அரசை சேர்ந்த பிரதிநிதிகள் யாரும் வர முடியாதுங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் மேடை பேச்சாதான் இருக்குமே. பிராக்டிகலா மாநில அரசுக்கு இதுல என்ன அதிகாரம் இருக்கு? சரி, கெயில் திட்டத்தை பத்தி நீங்க சொல்றீங்களா? கெயில் திட்டத்தில் வந்து பாரதிய ஜனதா அரசு தான் கொண்டு வந்துச்சு. மதிமுக அன்னைக்கு திமுக எல்லாம் சேர்ந்தா கொண்டு வந்தாங்க. அந்த கெயில் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி எங்கள் அம்மா முழுமையாக எதிர்த்தார்கள். வயல்களில் பதிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதன் விளைவு என்னானது? ஆந்திராவிலே 15 பேர் வெடித்து செத்தார்கள். அம்மா வந்து ஹைவேஸில் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, டைரெக்டாக மத்திய அரசு ஒரு முறை கேட்டு பார்த்தோம். கேட்க அவர்கள் எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்று எங்கள் அம்மாவுடைய அணுகுமுறை எப்படி என்று இருந்தால் உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். உயர்நீதிமன்றத்தை அணுகி தடை வாங்கினார்கள். மத்திய அரசு போய் தடை நீக்கி இருக்கிறது. அதற்கு நாங்கள் மீண்டும் போராடுவோம். நான் கேக்குறது போராடுவோம். எனவே நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டினீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. மத்திய அரசுடைய நிலைப்பாடு வேற இருக்கும்போது நீங்க மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க மாநில அரசால் முடியும், நிப்பாட்ட முடியும்னு சொல்றது வெறும் அரசியல் மேடை பேச்சு தானே. கேரளா வந்து மத்திய அரசு கொடுக்கிற சட்டத்தை, உச்சநீதிமன்றம் கொடுக்கிற சட்டத்தை, தீர்ப்பை எதிர்த்து சட்டம் போடுகிறது என்று சொன்னால் அது மத்திய அரசுடைய ஒப்புதலோடு அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கேரளாவில், கர்நாடகத்தில் அது பிஜேபி வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
ஆனால் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது. இப்படி இருக்கிற போது எங்களை துச்சமாக நினைப்பார்களே, ஆனால் நிச்சயமாக இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வரும். சரி, மதுரையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். இங்கே திரு வி.பி. கலைராஜன் அவருடைய கருத்துக்களை நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க. மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த திட்டம் ஒருவேளை மக்களுடைய விருப்பத்தை தாண்டி இது நிறைவேற்றப்படாது என்ற வாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாலிஷ்டான ஒரு வாதமாக இருக்கிறதே தவிர, மாநில அரசின் சார்பாக முதலமைச்சர் தெரிவித்தது போல மிக உறுதியான ஒரு தொனியில் ஒருபோதும் இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த தொனி மத்திய அரசினுடைய மத்திய அமைச்சர்களின் வாயிலிருந்தோ அல்லது மத்திய அரசிடமிருந்தோ எந்த இடத்துலையும் இன்னும் உறுதியாக வரல. அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசினுடைய விருப்பத்திற்கு மாற்றாக இந்த திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுக்குமா? முன்னெடுத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? இப்போ நான் மதுரை அரங்கத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். தொழில்நுட்ப காரணங்களால் நான் அந்த கேமரா பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே நீங்கள் அரங்கத்தில் யார் இருக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் என்ன என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் பேசுகிற ஒலி கேட்கிறது எனக்கு. அதனால் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கலைராஜன் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்தார். மத்திய அரசை தூக்கி எறிவோம் என்ற ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகம், அது தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாத்திரமல்ல, சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் தவே அவர்கள் உட்பட தமிழக மக்கள் இதை விரும்பாவிட்டால், குறிப்பாக அந்த கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் இதை விரும்பாவிட்டால் இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேலே இதை பற்றிய பெரிய விவாதம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல ஆழ்துளை கிணறுகள் தமிழகத்தில் 169 இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எந்த சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லை, எந்த இடத்துலையும் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இப்போ நெடுவாசலில் மாத்திரம்தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது தமிழகத்திற்கு நீண்ட நாள் நலனுக்கு இது போன்ற போராட்டங்கள் ஏற்புடையதல்ல, தமிழக நலனுக்கு நல்லதல்ல என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் என்பது இந்தியா முழுக்க 28 இடங்களில் நிலப்பகுதியிலும் 13 இடங்களில் ஆஃப் ஷோரில் கடலுக்குள்ளமாக தான் அந்த மத்திய அமைச்சரவை இதற்கு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. அதில் 26 இடங்களில் பிரச்சனை இல்லை. நெடுவாசலும் காரைக்கால் மாத்திரம்தான் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது ஏன் என்று தெரியவில்லை. அதிலும் ரொம்ப குறிப்பாக காரைக்காலில் முதலமைச்சர் நாராயணசுவாமி அவர்கள் இதுக்கான கேபினெட் கூட்டத்தில் அவர் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். 2006 2014 வரைக்கும் தொடர்ந்து இதை பற்றி பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் நடந்த அத்தனை விஷயங்களும் நாராயணசாமிக்கு தெரியும். காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளுடைய ஒத்துழைப்பினால் தான் இந்த திட்டமே வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர் எதுவுமே தெரியாத மாதிரி பேசி காரைக்காலில் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்கிறார் என்றால், இதை ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. மாநில அரசாங்கம் இன்று மக்கள் எழுச்சியின் காரணமாக இதை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதே மாநில அரசாங்கம் தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமா 2008 20,000 ரூபாய் ரெமிட்டன்ஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய ONGC மாநில அரசாங்கத்தின் அனுமதி வாங்கி தான் இந்த இடத்துல பரிசோதனையை நடத்தி இந்த முயற்சி கொண்டிருக்கிறாங்க. 3 பேரிட்ட நிலத்திற்கு 9 வருட குத்தையாக அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இதுவரை 17 லட்சம் ரூபாயை ONGC நிறுவனம் வழங்கி இருக்கிறது. அப்போதெல்லாம் இதில் பற்றி எந்த விதமான அக்கறையும் காட்டாத கட்சிகள், மாநில அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இப்போது இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக மத்திய அரசாங்கத்தின் மீது கொண்டு வருவது என்பது இது ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம் என்று நினைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்கள் அதை விரும்பவில்லை, அந்த பகுதி மக்கள் நாங்கள் அந்த திட்டத்தை திணிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். நீங்க நேரலையில் இணையறதுனால நான் உங்கள்கிட்ட குறுக்கிடாம இருந்தேன். நீங்க முடிச்சிட்டீங்க. நான் என்னுடைய கேள்விகள் இதுல இரண்டு பிரதான கேள்விகள் வருகின்றன. ஒன்று அன்றைக்கு அனுமதி பெறப்பட்ட போது நான் நேற்று முன்தினம் அங்கே களத்திலிருந்து அந்த மக்களோடு ஒரு விவாதத்தை கேள்வி நேரம் தொகுத்தது. அப்போ மக்கள் சொன்ன வாதம் என்பது மன்னன போரு அப்படின்னு தான் சொன்னாங்க எங்ககிட்ட. நாங்கள் இது ஏற்கனவே நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் கொடுத்தோம். ஒன்று. இன்னொன்று, எங்களோட ஒப்பந்தம் போடப்பட்டது ONGC, ஆனால் இப்பொழுது இது ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் வருகிறது. ஒன்று. இன்னொன்று, இப்பொழுது இது GM லேபார்டரிஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒப்பந்தம் ONGCக்கும் எங்களுக்கும் தான், இப்போ ஒரு தனியார் நிறுவனத்திற்கு போகிறது அப்படிங்கிற வாதம் ஒன்று. மன்னன போருன்னு சொன்னாங்க, நாங்கள் கையெழுத்திட்டோம், ஆனால் இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் கொண்டு வருகிறார்கள்னு. கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பூலகி நண்பர்கள் சார்பில் இதே அரங்கில் வாய்த்த திரு வெற்றி செல்வன் வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வச்சார். இந்த ஹைட்ரோ கார்பன்கிற வார்த்தையே மத்திய அரசினுடைய இணையதளத்தில் அந்த வார்த்தையை கூட அவங்க பயன்படுத்தலைங்கிறார். இப்போ எடுக்க போகிறது பெட்ரோல், அதை டைரக்டாக சொல்லாமல் ஹைட்ரோ கார்பன் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறார்கள்? இது போன்ற கேள்விகளும் இங்கே வைக்கப்படுகிறது. இதற்கும் சேர்த்து உங்களுடைய பதில்.
இல்ல, மக்கள் என்ன சொல்கிறார்கள், மக்கள் எங்களுக்கு நாங்கள் அறியாமல் அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டோம், எங்களுக்கு தவறான தகவல் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பின்னர் விவாதிக்கலாம். ஆனால் அங்கே இருந்த பொறுப்பான கட்சிகள், அப்போது இருந்த மாநில அரசாங்கம், அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வலது கம்யூனிஸ்டினுடைய எம்எல்ஏ இருந்திருக்கிறார். ப. சிதம்பரம் தான் அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இவங்கெல்லாம் அறியாதவர்களா? இதெல்லாம் இவர்கள் தானே இந்த திட்டத்தை முன்மொழிந்து கொண்டு வந்ததே இவங்க தானே. அப்போது திமுக தானே ஆட்சியில, மத்திய ஆட்சியில கூட்டணியில் இருந்தாங்க. அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தானே இதை செய்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. தவிர இது பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம் முனைப்போடு இவங்களா திட்டமிட்டு இது கொண்டு வந்த திட்டம் இல்லை என்பதுதான் முக்கியம். திரு சீனிவாசன் அவர்களிடம் பெரும்பாலான விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்களில் காங்கிரஸ் கட்சி நாம் அதை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறோம். ஐயா மன்னிக்கணும், ஒரு குறுக்கீடு. காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை அப்படிங்கறத நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் குறிப்பிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இங்கே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதற்கான காரணிகளாக எதிர்க்கட்சிகள், நான் முடிச்சிடறேன். அதற்கு காரணிகளாக அஇஅதிமுகவோ மற்ற எதிர்க்கட்சிகளோ அல்லது தமிழ் தேசிய அமைப்புகளோ வேல்முருகன் போன்றவர்களோ சொல்லக்கூடிய காரணிகள் நாட் ஓன்லி ஹைட்ரோ கார்பன். நீங்க சொல்ற மாதிரி இங்கே மக்கள் எதிர்த்த பல்வேறு மீத்தேனா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், ஈழமாக இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்களில் இவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக மக்கள் போராடினார்கள். அதனால்தான் அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லைன்னு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சதோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டி அப்ப செஞ்சாங்கல்ல அதுதான் இது, அப்ப செஞ்சாங்கல்ல அதுதான் இதுன்னு சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் தேர்தல் முடிவுகள் காட்டின. இவர்கள் மீண்டும் அதை செய்கிறார்கள் அப்படிங்கறதான் கலைராஜனுடைய வாதம். அப்படி இல்லை. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போது நடக்கின்ற இந்த விஷயத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை முழுக்க பொறுப்பாளியாக்கி, இது ஏதோ பிஜேபி மோடி சர்க்கார் தான் இதை செய்கிறது, தமிழக நலனுக்கு குந்தகம் விளைவிக்கிறது என்பது போல சில ஊடகங்கள் மூலமாகவும் சில கட்சிகள், சில விஷம சக்திகள் இப்படி செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி என்ன சொல்கிறது என்றால், இது சரி என்று சொன்னால் இப்போது எல்லா கட்சியினரும் சேர்ந்து இதை சரி என்று அமல்படுத்தணும். இது தவறு என்று சொன்னால் இதற்காக வித்திட்ட காங்கிரசும் திமுகவும் இதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்ப தவறு செய்ய ஆரம்பிப்பார்கள். ஜல்லிக்கட்டு விஷயத்துல அப்படிதான் நடந்தது. இப்போ அன்னைக்கு வாடிவாசல் என்னுடைய கேள்வி இல்ல திரு சீனிவாசன், என்னுடைய கேள்வி இது அரசியல் நம்ம நேரம் மற்ற ஆளுமையிட்ட போக வேண்டியிருக்குது. விஷயத்திற்கும் மீண்டும் மீண்டும் பிரச்சனையை திமுக அதிமுக மாநிலம் சார்ந்த பிரச்சனை இல்ல, மத்திய அரசு சார்ந்த பிரச்சனை இல்ல, காங்கிரஸ் பிஜேபி இந்த மாதிரியான வாதங்களை தவிர்த்து விட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த இடத்தில் இருந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணி எஸ் இது நல்ல திட்டம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற முயற்சியோ, மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை சம்மதிக்க வைக்கிறது, அல்லது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டத்தை நிறுத்துவது, இந்த மாதிரியான வாதங்களை வைப்பதற்கு பதிலாக நாம காங்கிரஸ் பிஜேபி சார்ந்த வாதங்களாகவே கட்டி எழுப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நான் மற்ற ஆளுமைகள்கிட்ட நகர்றேன். நான் மீண்டும் கூட உங்களிடம் வருகிறேன். பேராசிரியர், நீட் தேர்வை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். 69% இடஒதுக்கீடு அதில் எங்களுக்கு முழுமையாக போராடி வாங்கி கொடுத்தவர் எங்கள் அம்மா. நீட் தேர்விலும் எங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். நாங்கள் தமிழனுடைய இன உணர்வை நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றோம். நான் அந்த இடத்துல இருந்து வரேன் பேராசிரியர் சாமுவேல் ராஜரிடம். இப்போ இந்த திட்டத்தை அரசியலாவே அணுகி கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? திட்டம் சரியா இல்லையா, திட்டத்தினால் பாதிப்பு ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிறத மாநில அரசு சார்ந்தோ அல்லது மத்திய அரசு சார்ந்தோ உங்களை போன்ற துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு அல்லது விஞ்ஞானிகளை கொண்டு அவரிடம் விளக்குவதற்கான முயற்சிகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த திட்டம் குறித்த மக்களுடைய அச்சம் எந்த அளவுக்கு நியாயமானது நீங்க நினைக்கிறீங்க? இது பாதுகாப்பானதா இல்லையா? மக்களுடைய அச்சம் என்பது ஒரு தேவையற்றது ஒன்று, அப்படி ஒன்று இல்லை. பொதுவாக இந்த மீத்தேனை 3 வழியில் எடுக்கிறாங்க. இப்ப எடுக்க போறது மீத்தேன் தான். ஆமா மீத்தேன் அது சம்பந்தப்பட்டதான். ஏன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் ஏன் அதை அது துல்லியமா எங்களால சொல்ல முடியலன்னு சொன்னா, அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஆழத்துல போகும்போது நம்ம அந்த தொலையிட்டு எடுக்கிற போது அது உண்மையிலே அது வாயு நிலையில இருக்குதா, திரவ நிலையில இருக்குதா, அது ஆயிலா இருக்குதா, கேஸா இருக்குது, ஒரு சின்ன அன்சர்டனிட்டி இருக்கு. அதுல உள்ள என்ன இருக்கு ஆனா இருக்குது, எரிபொருள் இருக்குது என்பது இதுல 2த்துல எது என்பது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. 2 சேர்ந்து கூட இருக்கலாம். ஓகே, 2மே இல்லாம இருக்கலாமா? அது வாய்ப்பில்லை. 2ல ஏதோ ஒன்று இருக்கு. வாய்ப்பில்லை. இப்போ என்னுடைய கேள்வி, 2ல லிக்விடா இருக்கிறா அல்லது சாலிடா இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழில்நுட்பம் இன்னும் வளரலையா? ஆமா, அதை நம்ம ஒத்துக்கலாம், வளரல. அப்போ இவ்வளவு இதையே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய என்ன தொழில்நுட்பம் வளராத நிலையில் அதன் மூலம் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டா அதை எப்படி நம்ம சரி செய்வோம்? அதாவது அதுதான் என்ன சொல்றது, அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மீத்தேனையும் ஷெல் கேஸையும் நம்ம ஏற்கனவே நிறுத்தியாச்சு. ஓகே, அதனால தான் நான் சொல்றது என்னன்னா, நரிமணத்துல மாதிரி எடுக்கிற இந்த நேச்சுரல் கேசஸ், கச்சா எண்ணெயும் அதுதான் நம்ம செய்யறோமே தவிர, இந்த புதுக்கோட்டையில இந்த நெடுவாசல் ஆரம்பிக்கிறது அந்த ஸ்கீம் தானே தவிர,
ஏற்கனவே ஆபத்து விளைவிக்கக்கூடிய மீத்தேனையும் சரி, அந்த பாறை எரிவாயு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஷெல், இது ரெண்டுமே நிறுத்தியாச்சு. இது ரெண்டும் தான் ஆபத்து. இல்ல இப்ப நீங்க தொடக்க சுற்றுல சொன்னீங்க இது மீத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மீத்தேன் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய திட்டத்தை நிறுத்திட்டோங்கிறீங்க. அப்ப இது மீத்தேன்னா இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய திட்டம் தானே? ஒன்று இல்ல, இந்த மீத்தேன் என்பது நான் ஷெல் கேஸ்ல எடுக்கிற 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இல்ல, ஓகே, அது முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, ஏனென்றால் அது மட்டும் தான் ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் கண்டிப்பா பண்ணணும். ஓகே, அந்த ஷெல் கேஸ் சொல்றோம் பாத்தீங்களா, ஹைட்ராலிக் ஆனா எல்லாத்துலயுமே மீத்தேன் வரும். ஹைட்ராலிக் ஃபிராக்சர்ஸ் மீன்ஸ் மிக ஆழமாக ஆமா, துளையிட்டு ஆழமா வெடிகுண்டுகளை பயன்படுத்தி போகும்போது அது தகர்க்கிறது. வந்து கண்டிப்பா பண்ணணும். அது ஆப்ஷனல். இப்போ வந்து ஸ்டாலின் திமுக தரப்புல கொண்டு வந்தது கண்டிப்பா ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் மெத்தட் கிடையாது. ஓகே, அந்த கண்டிப்பா என்பது இந்த ஷெல் கேஸ்க்கு மட்டும்தான். சரி, இப்போ மற்ற எந்த முறைக்கும் நெடுவாசல்ல நெடுவாசல் என்பது ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் கிடையாது. இல்ல, அது ஹைட்ராலிக் பிரஷர் மூலமா கொண்டு வரும். ஓகே, அது ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. இந்த ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் பண்ணும்போது தான் அந்த மலையில குடைகிற பொழுது தான் ஏதேனும் நமக்கு 2 ஆபத்து வரும். நிலத்தடி நீர் குறையும் என்பது, நிலநடுக்கம் வரும் என்பது. ஆனா இதுல என்னன்னா ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, இதனால நிலநடுக்கம் வராது. ஓகே, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏனென்றால் நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகள் என்பது இந்த பவுண்டரியில இந்த இடத்துல தான் வரும் என்பதை ஏற்கனவே வரைபடத்தில் குறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா புதுக்கோட்டை போன்ற இடங்கள்ல அந்த மாதிரி வருதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, நிலநடுக்கங்கள் வருகிறது வந்து 80 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஆழத்துல ஏற்படக்கூடிய அந்த தட்டுகளுடைய இயக்கத்தினால. இப்போ ஒரு மாணவனாக பேராசிரியர்கிட்ட ஒரு ஐயம்னு வச்சுக்கங்களேன். நீங்க 3 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய சாலிடாவோ அல்லது லிக்விடாவோ இருக்கக்கூடிய மீத்தேன் அதை எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 கிலோமீட்டர் ஆழத்திற்கு முன்பாக பூமியில தொலைப்பட ஆரம்பிப்போம் இல்லையா, 3 கிலோமீட்டருக்கு போறதுக்கு முன்பாக நிலத்துல என்னெல்லாம் இருக்கும்? இடத்துல இப்ப நமக்கு வந்து சாயிலே இருக்குமானால் சோடியம், அம்மோனியா, இப்ப நமக்கு என்னென்ன கேஸ் வாயுக்கள் இருக்குதோ அந்த மாதிரி சுண்ணாம்பு போன்ற கலவைகள்லாம் அதுல இருக்கும். நீர் இருக்குல்ல, இருக்கும். நீரை தாண்டிட்டு நீரை இது எல்லாத்தையும் விட்டுட்டு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மீத்தேனை மட்டுமே எடுத்துட முடியுமா, இல்ல இதெல்லாம் எடுத்துட்டு தான் அதை எடுக்கணுமா? இல்ல, இது இப்ப எடுக்க தேவையில்லை. இப்ப நம்ம நெடுவாசல்ல பண்ணுகிறது அதுதான் நான் சொன்னேன்னா, அந்த நம்ம திருவாரூர் மாவட்டத்துல மீத்தேன் எதிர்த்தீங்கல்ல, அந்த ஸ்கீம் என்பது வேற, இந்த ஸ்கீம் வேற. ஏனென்றால் அது அந்த உள்ள வாயுக்களை எடுக்கணும்னா அது லோ பிரஷர்ல இருந்ததுனால மேல உள்ள தண்ணீரை எடுக்க வேண்டிய கம்பல்சன் இருந்தது. அதனாலதான் நம்ம நிலத்தடி நீர் என்பது அறிவியல் உலகம் ஒத்துக்கிட்டது, அரசியலோட சேர்ந்தது. ஆனால் நெடுவாசல் புதுக்கோட்டையில வந்து மேல உள்ள தண்ணியை எடுத்துட்டு தான் அதை எடுக்கணும் என்பது கிடையாது. சும்மா ஒரு ட்ரில் பண்ணி லோ பிரஷரை ஃபார்ம் பண்ணாலே ஈஸிலி இட் வில் கம் அவுட். சரி, கூடுதலாக சில மக்கள் சார்ந்த கேள்வியிலும் இருக்கு. நான் வேல்முருகன் நிறைவாகவே வரேன். சாந்தி அவர்கிட்ட போயிட்டே வந்துடுறேன். மக்களோடு மக்களாக அங்கே சாந்தி இருக்கிறார். நான் இவங்க பேசின ஐயங்களுக்கு உடனடியாக அவங்ககிட்ட பதில் கேட்கலான்னு. அம்மா வணக்கம். மாநில அரசு முதலமைச்சர் ஒரு உறுதியான அறிவிப்பை கொடுத்த பிறகும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மக்கள் இதை விரும்பாத பட்சத்தில் இந்த திட்டத்தை நிச்சயமாக நாங்கள் வந்து நிறைவேற்ற மாட்டோம், மக்களுடைய விருப்பத்தை நாங்கள் மதிப்போம் என்று சொன்ன பிறகும் கூட நீங்கள் ஏன் இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறீர்கள்? மாநில அரசு ஒரு தீர்வான முடிவு எங்கள்கிட்ட சொல்லலை சார். மோடி சார் தான் எங்களுக்கு தீர்வான முடிவு எழுத்து மூலியமா எங்களுக்கு வேணும் சார். இந்த நெடுவாசலை சுற்றி 70 கிராமம் இருக்கு. 70 கிராமமே அழிஞ்சு போயிடும் சார். இந்த மீத்தனை எரிவாயுவை கொண்டு வந்தீங்கன்னாக்கா 70 கிராமம் அழியும். இந்த 70 கிராமத்துலேயுமே நெருங்கி 150 பேருக்கு கேன்சர் சார். 150 பொம்பளைகளுக்கு கேன்சர். புள்ள எல்லாம் நல்லா வளர்ச்சி இல்லை, ஆசுமா டிபிமா திரிகிறாங்க. யாரும் இங்கே நல்லா இல்லை. இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம், இந்த எரிவாயு எங்களுக்கு வேண்டாம், மீத்தேன் வேண்டாம் சார். இல்லம்மா, உடனே நீங்க இதுக்கு நல்ல வழியை மோடி சார். இல்லம்மா, இப்போ இங்க ஒரு பேராசிரியர் இந்த துறை சார்ந்த பேராசிரியர் பேசினார், நீங்க கேட்டிருப்பீங்க, சாமுவேல் செல்வராஜ் அவர் பேரு. அவர் சொல்றாரு இந்த நரிமணத்தில் எடுத்த திட்டம் மாதிரியோ அல்லது தஞ்சையில் எடுத்த மாதிரியான திட்டமோ அல்ல இது, பயப்பட வேண்டாம், அந்த மாதிரி பாதிப்பு எதுவும் ஏற்படாதுன்னு ஒரு அந்த துறை சார்ந்த நன்கு படித்த ஒருத்தர் சொல்றாரு. அதன் மீது ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வர மறுக்குது? கிடையவே கிடையாது. மண்ணெண்ணெய் எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு கொண்டாந்து போட்டுட்டு இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு கொண்டாந்து இங்கே போட்டுட்டு மக்களை ஏமாத்தி விட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் விஷவாயு மீத்தேன் வந்து எடுக்கிறோம்னு கார்பன் எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு புதுசாக பேர் ஒன்று வச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. இதே திருவாரூர் மாவட்டத்திலையும் சார், அங்கே எங்க தங்கச்சி எல்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. இதே அந்த விஷவாயு தான் அங்கேயும் பரவுது. அங்கேயும் மண்ணெண்ணெய் இல்லை, இந்த மீத்தேன் தான் அங்கேயும். மீத்தேன் எங்கெங்க இருக்கா அங்கெல்லாம் யாருக்கும் முடியல. சொந்த தங்கச்சி சார் திருவாரூர்ல அங்க இருக்க மீத்தேன் அந்த இது போட்டிருக்கேன் சார். இந்த கார்பன் தான் அங்கேயும் ஓடுது, அதே தான் இங்கேயும் ஓடுது. 150 பொம்பளைக்கு கேன்சர் சார். சுத்தி 70 கிராமம் இருக்கு. 70 கிராமமுமே பெண்களுக்கு. சரிம்மா, நான் திருப்பி வரேம்மா, நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். சொல்லிடுறேன்.
இந்த மீத்தேன் என்பது வயல் இருக்குல்ல சார், சாதாரண வயல்ல கூட இந்த மீத்தேன் உற்பத்தி ஆகுது. அதனால இது எடுக்கிறது என்பதோட நான் கம்பேர் பண்ணேன். சாதாரண நிலங்கள் இப்ப நம்ம கூட சாண எரிவாயுல இருந்து மீத்தேன் தயாரிக்கிறோமே, வயல்வெளியில இருந்து கூட மீத்தேன் வருது. அப்படி தயாரிக்கல மக்கள் அதான் சொல்றாங்க, நீங்க அப்படி தயாரிக்கன்னு தான் சொல்றாங்க. இல்ல இப்ப மக்கள் அதான் கேக்குறாங்க, நீங்க சாணத்திலையும் தயாரிக்கலாமே. இப்போ கிடைத்தற்கரிய பொருள் நீங்க அதை தொலையிட்டு எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா அது வேற. அப்படி இல்ல, மீத்தேனை எல்லா வழியிலையும் தயாரிக்கலாம். வீட்டுக்கு பின்னாடி சாண எரிவாயு அடுப்பெல்லாம் வச்சு ஒரு காலத்துல கொடுத்தா நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி தயாரிக்கலாமே. தயாரிக்கலாம், அதுக்கான திட்டங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த காரணத்தினால பாதிக்குது என்பது. அந்த திட்டங்களுக்கான செலவுகள் என்ன, இந்த திட்டத்தில் எவ்வளவு செலவு குறைவு, அதில் யாருக்கு லாபம் அதிகம், யாருக்கு லாபம் நட்டங்கிற கணக்குக்குள்ள நான் பேராசிரியர் அடுத்த சுற்றுல வரேன். திரு வேல்முருகன் தனியார் நிறுவனத்துக்கு 6 லட்சம் கோடி திரு வேல்முருகன் கொடுக்கிறது 6000 கோடி தான். உங்க சகோதரருக்கு கொடுங்க, உங்க சக நண்பர் இருக்கிறார், அவருக்கான வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடலாம். திரு சீனிவாசன் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார். இது கொண்டு வரப்பட்ட காலகட்டமே வேற. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாந்திமா தான் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பொழுதெல்லாம் இதை எதிர்க்காத கட்சிகள், வேல்முருகனை போன்றவர்கள் அல்லது இயக்கங்களை சேர்ந்தவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இப்பொழுது எதிர்ப்பதும், நேரடியா எல்லா விஷயத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் அட்டாக் பண்றதும் அல்லது மத்திய அரசை விமர்சிப்பதும் என்று அரசியல் காரணங்களுக்காக அப்படிங்கறத முற்றிலும் உங்களால் மறுத்து விட முடியுமா? இல்ல, இது நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். கண்டிப்பாக இது பிஜேபி காங்கிரஸ் 2 ஆட்சி காலத்திலும் இதற்கான பணி தொடங்கிய காலத்திலிருந்து இதற்காக போராட்ட களத்தில் நான் நிற்பவன், போராடியவன் இந்த பகுதிகளுக்கு சென்று, குறிப்பாக நாகை, திருவாரூர், தஞ்சை பகுதிகளிலே. ஆக நான் ஒரே ஒரு கேள்வி தான் எளிய முறையில் கேட்குறேன். என்னென்னா, ஒரு அரசு என்பது மக்களுக்கா அரசா, அரசினுடைய கொள்கைக்கு அரசனுடைய பிடிவாதத்திற்காக மக்களா என்பது அங்கே கேள்வி. நெடுவாசல் மக்கள் ஆபத்து இருக்குது இல்லை, 2வது விஷயம், நான் அப்புறம் வர விவாதத்துக்கு. இன்றைக்கு நெடுவாசலை சுற்றி இருக்கிற நெடுவாசல், நல்லாண்டார் கோவில், கோட்டைக்காடு, வணக்கன்காடு, வடகாடு, கருக்கங்குறிச்சி, புல்லான்மேடு என்று சொல்லக்கூடிய, விடுதி என்று சொல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு இந்த திட்டத்துக்கான ஆதரவு கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் ஒன்று கூடி இன்றைக்கு சமூக ஊடகங்கள், உங்களை போன்ற தொலைக்காட்சியினுடைய விவாதங்களில் ஒரு தெளிவு பெற்று ஒரு புரிதலுக்கு வந்த பிறகு அந்த மக்கள் எந்த அரசியல் கட்சியினுடைய கொடிகளும் இல்லாமல், சாதி அமைப்பினுடைய கொடிகளும் இல்லாமல், மத அடையாளங்கள் இல்லாமல், நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள், நம்முடைய விவசாயத்தை, நம்முடைய வாழ்வுரிமையை, நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய நிலத்தடி நீரை, நம்முடைய பசுமையை, நம்முடைய சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒன்று கூடி, இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம், தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகிறோம், மத்திய மாநில அரசுகளே இந்த திட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது, அப்ப இந்த மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள், எங்களை போன்றவர்களுடைய வேண்டுகோள். அது திமுக அரசாக இருக்கலாம், அதிமுக அரசாக இருக்கலாம், காங்கிரஸ் அரசாக இருக்கலாம், பிஜேபி அரசாக இருக்கலாம். சீனிவாசனுக்கு வேண்டுமானால் வேல்முருகனை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன இந்த மாவட்டத்தினுடைய இதற்காக போராடுகின்ற திரு மறந்த ஐயா நம்மாழ்வாரில் தொடங்கி டாக்டர் லெனினிலிருந்து அங்கு போராடி கொண்டிருக்கிற பல்வேறு கள போராளிகள் இருந்து அனைவருக்குமே தெரியும். இதற்காக நாங்கள் போராட்ட களத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் என்பது, இதற்காக பல்வேறு வழக்குகளையும் சந்தித்தவர்கள் என்பது. வரக்கூடிய செய்திகள் பர்பஸா பாரதிய ஜனதா கட்சி அரசையும், இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட பிரமுகருக்கு, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரமுகருக்கு அவருடைய தனியார் நிறுவனத்துக்கு ஆதாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக மத்திய அரசு திணிக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களை வைப்பது, என்பது போன்ற விமர்சனங்கள் அது உண்மை. பெங்களூரை சேர்ந்த ஜெம் நிறுவனம் என்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவருடைய மகன்களுடைய நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு அவரோடு மக்களோடு ஒப்பந்தம் போட்டது ONGC என்கிற மத்திய அரசுடைய நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனம் தற்போது எண்ணெய் எடுப்பதற்கு அங்கு வரவில்லை, மீத்தேன் எடுப்பதற்கும் வரவில்லை, ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் வரவில்லை. மாறாக பல்லாயிரம் கோடி ரூபாயை அதிலே லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அதை தனியார் கொள்ளை லாபம் அடிப்பதற்கு அந்த பிஜேபியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தாருக்கும் அதானி நிறுவனத்திற்குமான ஒப்பந்தத்தை ஒன்று மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக இப்போது ஆட்சியில் இருப்பது பாரதிய ஜனதா, நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆக இன்றைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவரை நோக்கித்தான் நாங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை அல்லது எங்களுடைய வேண்டுகளை நாங்கள் வைக்க முடியும். ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் பாரதிய ஜனதா அரசு, நரேந்திர மோடி அரசு, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ கூட இவங்க சொன்னார், சுற்றுச்சூழல் அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஏற்றுக்கிறேன், பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஏற்றுக்கிறேன். நீங்கள் அதையே உங்களுடைய துறையினுடைய அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் தங்களுடைய அரசினுடைய அறிவிப்பாக ஏன் நாங்கள் வெளியிட மறுக்கிறீங்க? நான் கேட்குற மக்கள் விரும்பலன்னா நாங்கள் திட்டத்தை கைவிட்டுன்னு சொல்றீங்களா? பத்திரிகையாளர் கேட்கும்போது ஓடி துரத்தி விரட்டி காரில் ஏறும்போது கெஞ்சி கூத்தாடி உங்களிடத்தில் ஒரு பதிலை பெறுகின்ற போது போற போக்கள் சொல்கிற நீங்கள், உங்களுக்கென்ற அரசனுடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இருக்கிறது, அதில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசு ஆணையை வெளியிட்டு கண்டிப்பாக அந்த திட்டம் ரத்து நீங்கள் பண்ணுங்க, இப்போ பொங்கல் விழாவை ரத்து பண்ணுங்க, திரும்ப அந்த அரசாணையில் நீங்கள் சேர்த்து அறிவிப்பு வெளியிட்டீங்களா இல்லையா? அப்போ எங்களுடைய ஐயம் என்பது மக்கள் போராட்டத்தை திரும்ப
கொடுப்பதற்கு காரணம் ஒரு மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தாலும் கூட தொடர்ந்து இது மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழ் விரோத, தமிழ் இனத்திற்கு விரோத, தமிழ் மக்களுக்கு விரோத, தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை, விவசாயத்தை, சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து மத்திய அரசு செய்திருக்கிறது. அதுதான் நீங்கள் பட்டியிட்டது, திரு கலைராஜன் பட்டியிட்டது, நானும் பட்டியலிடுவது. 70 தீர்ப்பு கால சட்டமன்ற தீர்மானம் என்னாச்சு, கட்சித்துவ பிரச்சனை என்னாச்சு, படகுகள் மீட்பு என்னாச்சு, மீனவருடைய பாரம்பரிய உரிமை என்னாச்சு, என்எல்சி ஒப்பந்தங்கள் என்எல்சி தனியாருக்கு பங்கு விற்க கூடாது சொன்னோம், மீறி வித்தீங்க, தமிழக அரசு வாங்கி தொழிலாளருடைய உரிமையை காப்பாற்றியது. ஆக பல்வேறு தமிழ் சமூகத்துடைய பிரச்சனைகளில் காங்கிரஸ் அரசும் சரி, பாரதிய ஜனதா அரசும் சரி, தமிழர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தலைவர்கள் கொடுத்த பட்டியல்களை குறித்து எந்தவித பதிலும் கிடையாது. மாநில முதலமைச்சர் மறுத்த பிறகும் உங்களுக்கு என்ன அச்சம்? மத்திய அரசு நிறைவேற்றுங்கிற அச்சம் எந்த இடத்துல இருந்து வருது? அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க மாநில அரசு ஒட்டுமொத்த சட்டமன்றமும் அமைச்சரவையும் கூடி எடுக்கப்பட்ட கடந்த கால தீர்மானங்களுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? ஈழத்தில் நடந்து இனப்படுகொலை இங்க இந்தியாவில் எங்க ராணுவ பயிற்சி கொடுக்கூடாதுன்னு 7 கோடி மக்களை உணர்வை மாநில அரசு வெளிப்படுத்திச்சு. என்ன மதிப்பு கொடுத்தீங்க? எங்க வெல்லிங்டன்ல இருந்து எடுத்து போய் அடுத்து பெங்களூர்ல பயிற்சி கொடுக்குறீங்க. இன்னைக்கு மீனவர்கள் இன்னைக்கு 13 பேரை பிடிச்சி அடிச்சு கொண்டு கைது பண்ணி சிறையில் அடைக்கிறான். நேற்றுக்கு முந்தினம் சிங்கள மீனவர்கள் தமிழக மீனவர்களை தாக்கி வலைகளை பறிச்சு எல்லா மீன்களை கைப்பற்றிட்டு போற ரத்த வளத்தோட வந்து கதறி அழுகுறான். இன்னைக்கு கேட்பதற்கு நாதி இல்லை. ஆக மத்திய அரசு என்பது என் தமிழ் இனத்தினுடைய உணர்வுகளை, மக்களுடைய அடிப்படை தேவைகளை உணர்ந்து பணியாற்றுகிற அரசாக மத்திய அரசு இல்ல. அதனால எங்களுக்கு மத்திய அரசுக்கு வந்து நம்பிக்கை இல்ல. அதனால குறிப்பா இன்றைய ஆளுகின்ற மத்திய அரசை நோக்கி நாங்க எங்களுடைய அழுத்தத்தை கொடுக்கிறோம். நாளைக்கு மத்திய அமைச்சர் ஒரு அரசாணையை வெளியிட்டோம், ஒரு அரசு அறிவிப்பு வெளியிட்டோம். இந்தியாவில் இந்தியர்கள் பல்வேறு பகுதியில் தாக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் இந்தியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிற வாதத்திற்கும் இந்திய அரசை தனியா பிரிச்சுட்டு இந்திய அரசே தமிழர்களை திட்டமிட்டு தாக்குதுங்கிற மாதிரியான வாதத்துக்கு தான் பிரச்சனையே வருதுங்கிறாரு சீனிவாசன். நீங்க தமிழ்நாடு ஏதோ தனிநாடு மாதிரியே பேசக்கூடிய இந்த வாதம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஏதோ இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் தனித்தனியா இருக்கிற மாதிரியும், இந்திய அரசு திட்டமிட்டே தமிழக அரசிற்கு வந்து மட்டுமே இந்த திட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல கூட குஜராத்ல நம்மளோட அதிக பிளான்ட் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டை விட. அப்போ எல்லா பகுதியிலும் இந்த மாதிரியான திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மட்டும்தான் திட்டமிட்டு உட்கார்ந்து யோசிச்சு ஏதோ வஞ்சனை பண்ற மாதிரி பேசுற வாதம் தான் பிரச்சனைங்கிறாங்க அவங்க. இல்ல நாங்க சொல்வது இந்த அரசுகள் இல்ல, அரசுகள் தோன்றி மாநில மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலத்திலிருந்தே நம்ம தமிழர் நிலத்திற்கான உரிமை பிரச்சனை, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனையை மத்தியில் ஆளுகின்ற அரசுகள் எங்களை மாற்றாந்தன் பிள்ளையோடு நடத்திருக்கிறதுக்கு உதாரணம் அது பீர்மேடு, தேவிகுளம் பிரச்சனை சொல்லலாம், திருப்பதியை சொல்லலாம். இன்றைக்கு எங்களுக்காக மறுக்கப்பட்டு வருகின்ற நெய்வேலியில இருந்து இன்னைக்கு பல பிரச்சனைகள் எங்களால் சொல்ல முடியும். அணு உலைகள்ல இருந்து, நியூட்ரான் திட்டத்துல இருந்து, கெயில்ல இருந்து. நீங்க கெயில பத்தி பேசுனீங்க. கெயில் வந்து முதல்ல அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி சேலத்தில் அந்த தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் கமிட்டி கூடி ஒரு மக்களுடைய அரசு முடிவு பண்ணி விவசாயிகள் பெருமக்களோடு முடிவெடுத்து மறுக்கும் போது இவங்க அதுக்காக உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் அவங்க ஸ்டே வாங்கி இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசு ஒரு நாட்டுடைய முதலமைச்சருடைய பேச்சையோ கோரிக்கையோ சட்டமன்ற தீர்மானத்தையோ அமைச்சரவை முடிவையோ எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா அரசு ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அது இன்னைக்கு நீட்டுக்கு என்ன தேர்வு, என்ன பிரச்சனை? ஒரு சின்ன முடிச்சிடறவங்க கிட்ட, அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மத்திய அரசுடைய அறிவிப்புகள் இங்க இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் பொறுப்புகள் போற போக்கில் சொல்லுகின்ற உத்தரவாதத்தை வாங்கி நாங்கள் எங்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டால், ஏன் கடந்த கால அரசு என்னாச்சு? இதே அதிமுக மாண்புமிகு முதலமைச்சர் மறந்தவர்கள் சொன்னார்கள் கூடங்குளம் மக்கள் பிரச்சனைக்கு எதிராக நான் முடிவெடுக்க மாட்டேனாங்க. அப்புறம் என்னாச்சு? திடீர்னு ஒரு அப்துல் கலாம் வந்தாரு, ஆய்வு பண்ண சொன்னோம், அவரே சொல்லிட்டாரு நடைமுறைப்படுத்துன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு அப்துல் கலாம் கொண்டு வந்து நீட்டோனுக்கு ஒரு பேச வைக்கலாம் மத்திய அரசு. அப்ப இப்ப இன்னைக்கு ஐயா வந்து பேசுறாங்க இல்ல, இப்ப இன்னைக்கு ஐயா வந்து பேசுறாரு பாருங்க. அதனால எந்த பாதிப்பு இல்லை. ஒன்னே ஒன்று நான் முடிச்சிடுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த பிரச்சனை பார்த்துட்டு வரேன். குறிப்பா நான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல இருந்து இந்த ONC என்கிற நிறுவனம் மிகப்பெரிய ராட்சச போர்வலோட வந்து இந்தியாவுடைய அதிகாரிகள் இல்ல, இந்திய முகங்கள் இல்ல, தமிழகத்து முகம் இல்ல, ரஷ்யாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டு ஆழ்துளை கிணறுகளை அமைத்து அந்த ஆழ்துளை கிணற்றுக்குள்ளாக அந்த நீட்டினோ மீத்தேனு பெட்ரோல் இதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் கட்டமா போற போட்டவங்க ஐயா ஒத்துப்பாருன்னு தெரியல. அவர் உண்மையான சயின்டிஸ்ட் வந்தா கண்டிப்பா ஒத்துப்பாரு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை அவங்க அது உள்ள செலுத்துவாங்க. அந்த செலுத்தி அதோட ஒயர் கேபிள்ல போய் பக்கத்துல கண்ட்ரோல் ரூம் சொல்லிடுறேன், ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் ரூம் கொண்ட ஒரு சேட்டலைட் ஓடக்கூடிய ஒரு ஆய்வு கூட இருக்கும். அவங்க அந்த பட்டனை வெடிக்க செய்யும் போது கீழே இருந்து சேரும் சகதி மண்ணுமாக வெளியே வரும். அதை சேட்டலைட்டை படம் பிடித்து அதை ஆய்வு செய்வார்கள். பெட்ரோல் இருக்கா, மீத்தேன் இருக்கா, ஹைட்ரோகார்பன் இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க 800 இடங்களை சோதனை செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு இதுல கண்டிப்பா அவர்கள் மீத்தேனும் எடுப்பார்கள், ஹைட்ரோ கார்பனும் எடுப்பார்கள், பெட்ரோலியம் எடுப்பார்கள். காலப்போக்கில் என்எல்சி போன்ற ஓபன் மைன்ஸாக கூட அந்த பகுதியை மாற்றுவார்கள். அது விவசாய நிலம், விவசாய பூமி, அந்த பூமி பாழாக்காதீர்கள். எங்களுக்கு கரியும் வேணாம், நீட்டோட வேணாம், கார்பனும் வேணாம், எதுவும் வேண்டாம், நிம்மதியா வாழ விடுங்க, நாங்க பிழைக்கிறோம். அப்ப நீங்க மக்கள் அதுக்கு விடுங்க. எங்களுடைய கேள்வி, எங்களுக்கு காருக்கு பெட்ரோல் தேவையில்லை, திங்கிறதுக்கு சோறு தேவை. ரைட், அதை நாங்க பாத்துக்கிறோம். அதுதான் பெட்ரோல் ரெண்டாவது பட்சம். எங்களுக்கு சோறு வேணும், எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும், நாங்க சுவாசிக்கிறதுக்கு இது எங்களை அனுமதிங்க.
கார்ல போறதுக்கோ நீங்க ஒண்ணு விமானத்துல போக மாட்டீங்களா, கார்ல போக மாட்டீங்களா, ட்ரெயின்ல போக மாட்டீங்களா, நவீன உலகத்தை பயன்படுத்தீங்களா, பேண்ட் போட மாட்டீங்களா, செல்லு வச்சு மட்டும் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த மனிதனாக சுவாசித்து வாழ்வதற்கு எனக்கு அனுமதிங்க. இன்னைக்கு நெய்வேலில ஓபன் மைன்ஸ் வந்தால எத்தனாயிரம் பேர் இன்னைக்கு நுரையீரல் பாதிக்கப்படுறா, ஹார்ட் அட்டாக் வருது, புற்றுநோய் வருது. இன்னும் சொல்ல போனா இந்த நெடுவாசல், நல்லாண்டவர்கள், கோட்டைக்காடு, வடக்கன்காடு, வடகாடு, கருக்கங்குறிச்சி, புல்லானவீட்டில இருந்து இன்றைக்கு 4 பேர் இந்த நிறுவனம் வந்த பிறகு அந்த சோதனை உரையோட்டு வெளியே வந்து அந்த தீ எரிஞ்ச பிறகு புற்றுநோய் ஏற்பட்டு இதனால அந்த விவசாயி செத்து இருக்கிறான். தன்னுடைய நிலத்தை போய் பார்க்க போகும்போது அந்த காற்றை சுவாசிவன் அது அமைஞ்ச பிறகு அதுல இருந்து வெளியேறுகிற அந்த கசிகளை சுவாசித்தவர்கள் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள், இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாளைக்கு நாங்க புற்றுநோயா சாவோமா? அப்ப மர்ம நோய்கள நாங்க மரணம் அடையணுமா? நீங்க சொல்லுங்க. அதுல எடுக்கலாம், தண்ணீர் பாதிக்காது, அது எப்படி உள்ள போர் போடுவாங்களா, அது தண்ணியை வெளியே எடுக்க மாட்டாங்களா, அப்படி நேரா போய் இவங்க மீத்தேன் மட்டும் எடுப்பாங்களா, கார்பன் மட்டும் எடுப்பாங்க. யாரும் நம்புறாங்க? யதார்த்தம் ஒண்ணு இருக்கு. நான் அதுல பாதிப்பு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு அந்த திட்டம் வேண்டாம். எங்க மக்கள் சொல்றான் வீதிக்கு வந்து 1 கோடி திட்டம் வேண்டாம், தயவு செய்து எங்களை விட்டுட்டு வாழ. நிச்சயமா அந்த வாய்ப்பு நான் ஒரு இடைவெளிக்கு வரேன். இடைவெளிக்கு அப்புறம் ஒரு சின்ன கருத்து, 4 நிமிடம் இடைவெளிக்கு சின்ன கருத்து. வேல்முருகன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற போது தமிழக அரசு என்று சொன்னார். தமிழக அரசுனா நீங்க கருணாநிதி நினைச்சிடக்கூடாது. நெய்வேலி பங்கெல்லாம் வாங்கினது எங்க அம்மா தான். அவர் தமிழக அரசு சொன்னது இன்னொன்னு, கூடங்குளத்துக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு அப்புறம் அனுமதி கொடுத்தது உங்க அம்மா தான். அதான் சொன்னாரு. இடைவெளிக்கு அப்புறம் வர அம்மாவா ஐயாவங்கிற சண்டையை விட்டுட்டு நம்ம மக்களுக்காக வருவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக என்ற இந்த வாதங்களை தாண்டி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்பதை இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக அறிவுசார் தளத்தில் நாம் நகர்த்தலாம். இதுல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதால் தேசத்திற்கு, தேசம்னு எடுத்துக்கிட்டா கூட திரு இலகணேசன் சொன்னது போல் சில தியாகங்களை செய்ய தயாராக இருந்தால் கூட அந்த மக்கள் தேசத்திற்கு இது எந்த அளவிற்கு வருவாயை ஈட்டி கொடுக்கும். ஒன்று, தேசத்திற்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய வருவாய்க்கு அளவிற்கு அங்கே அதை விட அதிகமான இழப்பீடு ஏற்படும். இழப்பு வருவாயை விட அதிகம் அப்படிங்கிற வாதம், பொருளாதார ரீதியாகவே இந்த திட்டம் நமக்கு பயனற்றது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. பேராசிரியர் சாமுவேல் உள்ளிட்டவருடைய கருத்துக்களோடு பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருக்கிறது. வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். மீத்தேன் தொடங்குவதற்கு முன்பாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தமிழகம். டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறது. அது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் பேராசிரியர் சாமுவேல் ராஜர். அவர் சில விஷயங்களை வைக்கிறாரு. நீங்கள் விஞ்ஞான ரீதியாக சில மறுப்புகளை சொல்கிறீங்க. நான் அந்த இடத்துல தான் ஒரு கேள்விக்கு போனேன். மீத்தேன் நீங்கள் வந்து சாண எரிவாயிலிருந்து கூட அல்லது குப்பைகளில் இருந்து கூட எடுத்து விட முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்குறோம். வீட்டுக்கு பின்பகுதிகள் எல்லாம், கிராமங்கள் எல்லாம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. மாட்டு சாணத்தெல்லாம் கரைச்சி ஊற்றியெல்லாம் மீத்தேன் எடுத்து அதன் மூலம் அடுப்பு கேஸ் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த திட்டத்தினால் ஏன் எடுக்க வேண்டும்? இந்த திட்டத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய பொருளாதாரியாக கேட்குறேன், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அரசிற்கு, நம்ம நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய வருவாய்க்கு பல மடங்கு இழப்பை நம்ம கொடுக்க வேண்டியதுங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க. இதை நீங்க மறுப்பீங்களா? இல்லை சார், அதுக்கு இதை விட லாபமா மீத்தேன் எடுக்க முடியுமா? இல்லை, அது உண்மைதான். இப்போ நான் ஒரு சார் சொன்னதுக்கு நான் சொல்லிடுறேன். பொதுவாக இப்போ இப்படி வந்து ஒரு விழிப்புணர்வு நான் உண்மையில ஒரு விதத்தில் பாராட்டுகள் தான். அதாவது நம்ம பூமியிலேருந்து எடுக்கக்கூடாது என்கிற விழிப்புணர்வு இருக்குது. இப்போ நான் சார் வைகோ சாட்டி நான் கேட்குறது என்னன்னா, 1965 இந்த சீமை கருவேல் மரம் வந்தது. அப்போ சீமை கருவேல் என்பது இப்போ வந்தது கிடையாது. இப்போதான் வெட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு விழிப்புணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்கு. இதுவே இவங்க சொல்றவங்க இப்போ பிளாஸ்டிக்னால என்வாரன்மெண்ட்ல எப்படி பொல்யூஷன் ஆகுது, ரேடியேஷனால செல்போனால எவ்வளவு வருது, எலக்ட்ரானிக் வேஸ்ட்னால வருது. இல்ல எவ்வளவோ போராடுகிற போது, ஏன் கடலூர்ல சிப்காட்னால எவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க போராடுகிற போது இப்ப இதுக்கு புதுக்கோட்டையில மட்டும் நாங்க வந்து அங்க மீத்தேன் வந்தது, அதனாலதான் அவங்க எல்லா விஷயமும் உண்மைதான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சிப்காட் கடலூர்ல அவ்வளவு பாதிப்பு இருக்கிற போதெல்லாம் நீங்க இருந்திருக்கலாம், அங்க ஒன்று இங்க ஒன்று செய்யறதுக்கும். இப்ப புதுக்கோட்டையில ஹோல் இந்தியா முழுசுமே உற்று நோக்கிற அளவுக்கு அது பாக்குற அளவுக்கு நீங்க போராடுறீங்க. அன்னைக்கு இந்த நவீன இல்லங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லங்க, Facebook இல்லங்க, ட்விட்டர் இல்லங்க, இத்தனை ஊடகம் இல்லங்க, இன்னைக்கு மக்கள் கிட்ட அடுத்த செகண்ட் கொண்டு போய் சேர்க்கறாங்க மாணவர்கள். அதை பார்த்து மக்கள் தன்னிச்சையா வரல சார். உங்களோட தொழில்நுட்பம் இருக்கிறதுனால நம்ம வாதத்தை இன்னொரு கடத்து கூட நகர்த்த வேண்டியிருக்கு. அந்த கேள்வியில இருந்து நகர்த்தலாம். இல்ல பேராசிரியர், இல்ல நிச்சயமாக வளர்ச்சி அடைகின்ற பொழுது வளர்ச்சிக்கு தேவையான விஞ்ஞான கூறுகளும் தேவை. அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. எரிபொருள் இல்லாமல் வாழ முடியாது, உணவு இல்லாமல் வாழ முடியாது. ரெண்டுமே அவசியம். இந்த ரெண்டுல எது சரிங்கிற பட்டிமன்றத்துக்குள்ளலாம் போக முடியாது. அது அறிவு சார்ந்த பட்டிமன்றமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே அவசியம். மீத்தேன் அவசியம் என்றால் நிச்சயமா அவசியம். அதுல மாற்றுக்கருத்து கிடையாது. என்னுடைய கேள்வி, ஒன்றை இழந்தாதான் இன்னொன்று கிடைக்கும், அதுலயும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இழப்பதன் மூலமாக பெறுவது மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க.
இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னும் கிடையாது. இதை தவிர வேற மாற்று வழி இருக்கு. அந்த வழிகளின் மூலமாக எடுப்பதால் இதை விட செலவும் கம்மி, இழப்பும் குறைவு அப்படிங்கிற வாதம் இருக்குல்ல, அதுல ஒரு பேராசிரியர் நீங்க உடன்படுவீங்களா இல்லையா? ஒண்ணு எனக்கு ஒரு சின்னதா மிக ஆபத்தானதை அறிவியலும் சரி அரசியலும் சரி பொதுமக்களும் ஒத்துக்கிட்டாச்சு, அதை கைவிட்டாச்சு. மீத்தேன் என்கிறது வந்து ஷெல் பாறை எரிவாயு ரெண்டுமே ஆபத்தானதுதான். அது வந்து சயின்ஸ்லயே கொஞ்சம் பயங்கரமானது. அந்த பிராக்சரிங் என்பது கடுமையான மெத்தட் தான், அதை நிறுத்தியாச்சு. இப்ப நரிமணத்தை எப்படி அலோ பண்ணாங்களோ அது போலதான் புதுக்கோட்டை இந்த நெடுவாசல் சம்பந்தம். அதனால இதுல வந்து எங்களுக்கு அறிவியல் அடிப்படையில ஒரு ஆபத்து இல்ல. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்பு இதே வார்த்தை பேசின பொழுது இன்னொரு விஞ்ஞானி நம்மிடம் இணைந்திருந்தார். அவர் இந்த கேள்வி கேட்டாரு, நரிமணத்தில் இந்த திட்டம் இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு, நரிமணத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது குறித்து அறிக்கையில் இருக்கிறதுங்கிற ஒரு சப்மிட் அன்னைக்கு பண்ணாங்க. இங்க பேமணியரசன் அன்னைக்கு கலந்து கொண்டார். அவரெல்லாம் சில வாதத்தை வச்சார். நரிமணத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் இப்பொழுது விவசாயம் நடைபெறவில்லைங்கிறார். அப்போ நரிமணத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு அங்கே விவசாயம் இல்லை, குடிநீரும் பாழா இருக்குதுங்கிறாங்க. என்னுடைய கேள்வி, இதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதை வேணும்னா அதை இழந்தா அவனுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் கூட ஒரு வாதத்துக்கு அப்படி இல்லை, நான் ஒரு வாதத்துக்கு அப்படி வச்சுக்கிட்டா கூட இதை தவிர வேற வழியே இல்லையான்னு நான் கேட்கிறேன். மீத்தேன் எடுப்பதற்கு வேற வழி இருக்குல்ல? வழி இருக்கிறது, ஆனா இதுதான் வழி என்று இதுதான் வழி என்று அது ஒன்று இல்ல. நான் என்ன சொல்ல வரீங்க, அறிவியல் அடிப்படையில ஒண்ணு இல்ல. நான் இங்க வந்து நான் வாதம் இருந்தேன்னா ஹைட்ராலிக் பிராக்சரிங் என்கிற மெத்தட் ஆபத்து, அறிவியல் அடிப்படையில். ஆமா, நீங்க இந்த இடையில வந்து நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்றதெல்லாம் உங்க சம்பந்தப்பட்டது, ஆனா அது ஆபத்து இல்லைங்கிறது. அவ்வளவுதான் என்னுடைய மெத்தட், என்னுடைய உரிமை. வர ஐயா அவர்கிட்ட போயிட்டு வரேன், வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு வந்துறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு துறை வல்லுநராக அவர் ஒரு வாதம் வைக்கிறார். எஸ், உங்களுடைய பயத்தை நான் மதிக்கிறேன், உங்களுடைய அச்சத்தை மதிக்கிறேன், நிலம் கொடுக்கறது முடிக்காது உங்களுடைய உரிமை, அந்த உரிமையிலேயே நான் மதிக்கிறேன். ஆனால் அந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஹைட்ராலிக் ஃப்ராக்சர் முறை இல்லை. இதில் நீங்கள் அச்சப்படுறதுக்கு தேவையில்லை, பட் கொடுக்கறது கொடுக்காது உங்களுடைய உரிமை, அது வேற விஷயம். பட் அச்சப்படுவது தேவையில்லை அப்படிங்கிற வாதத்தை ஏன் ஏற்றுக்கவே மறுக்கிறீங்க? இந்த முறைகளை குறித்து நாங்கள் ஆய்வு, நீங்கள் இந்த முறைகளை குறித்து பேசவே செய்யாதீங்க, இந்த ஆய்வுகளை பற்றி விஞ்ஞான ரீதியாக வாதமே வைக்காதீங்க, எங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற வாதம் எந்த அளவுக்கு ஏற்படுது? இல்லை, அப்படி சொல்வதற்கான முழு உரிமையும் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் முதல்ல நம்புகிறோம். அது அடுத்த ஒரு சின்ன விஷயம்தான். அடுத்த கட்டமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க தரப்பிலிருந்து இதை யார் சொல்லணுமோ அதை இதுவரைக்கும் யாரும் இதை சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ONGC சொல்லலை, அதுக்கு மேலே உள்ள பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி சொல்லலை, அந்த ஒப்பந்தம் எடுத்த அந்த கம்பெனி சொல்லலை. அந்த நிறுவனத்தோட வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், எங்களோட விஞ்ஞானிகள் வந்து அந்த இடத்துக்கு கள ஆய்வு பண்ணுவாங்க, எது பொருத்தமான தொழில்நுட்பங்கிறத அங்கே போய் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இப்போ பேராசிரியர் சொல்கிற மாதிரி ஃப்ராக்ஷன் இல்லைன்னு யாருமே சொல்லலை. இன்னொன்று, ஃப்ராக்ஷன் என்பது ஒரு மிகப்பெரிய சீரழிவை கொண்டு வந்து உடனே கொடுக்கக்கூடியது. மற்ற எந்த விதமான எண்ணெய் துரப்பணமும் அந்த பகுதி மக்களுக்கு வந்து நிரந்தர தீமையை கொடுக்கக்கூடியது தான். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி நாகை திருவாரூர் பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை அது வெடிக்கலையே தவிர விவசாயம் மெல்ல மெல்ல கொல்லப்பட்டு விட்டது. அந்த இடத்துல எல்லா விவசாயத்தையும் கொன்று விட்டு விவசாயிகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு என்ன சாதிக்க போறங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட்ரோ கார்பன், இந்த எரிபொருள்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து 2015 போயிட்டு பாரிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. இந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்சஸ் தொடர்பான இந்த ஒப்பந்தத்தில் நம்மளோட இந்த எரிபொருளை வெளியிடுறதுல 30% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நாடுகள் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஏற்று கையெழுத்து போட்டிருக்கு. இந்த சூழலில் எதற்காக இந்த மாதிரி புது புது துரப்பண பணிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையாக இருக்கு. நமக்கு இன்னைக்கு எரிபொருள் தேவையை நம்ம வந்து சுருக்கணும், முதல்ல அடிப்படையான விஷயம். இதற்கு வந்து அரசியல் தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒன்று வந்து பொது போக்குவரத்து அதிகப்படுத்துறது, எரிபொருள் எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறது, எப்படி மாற்று மூலங்கள் சூரியன்ல இருந்து எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு பண்ணலாம். இன்னைக்கு வந்து பேராசிரியர் சொல்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாட்டுத்தனத்துல இருந்து எடுக்கிறது மீத்தேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையானது ஒரு நல்ல விஷயம் அது. ஆனா இது மாட்டுத்தனத்துல மட்டுமே இல்லை, ஏன்னா இன்னைக்கு மாடுகள் குறைஞ்சிட்டு வருது இந்தியாவில். குறையாத ஒரு வளம் மனித வளம். மனிதன் போடுற கழிவுல இருந்தும் மீத்தேன் எடுக்க முடியும். இன்னைக்கு ஐநா சபை நடத்துற கல்வி நிலையங்கள்ல அதை பத்தி நிறைய பாடங்கள் இருக்கு, நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து அவங்க ஆப்பிரிக்கா மாதிரி ஏழை நாடுகளுக்கு அவங்க பரிந்துரை பண்ணாலும் கூட, அமெரிக்கா மாதிரி நாடுகளே இன்னைக்கு வந்து அந்த மனித கழிவுல இருந்து எரிபொருள் எடுத்து அதுல வந்து வாகனங்கள் ஓட்டுறாங்க, நிறைய எரிபொருளா பயன்படுத்துறாங்க. நீங்க இந்த முறையில மீத்தேன் எடுப்பதற்கு எதிர்ப்பா அல்லது மீத்தேனுக்கு எதிர்ப்பா? மீத்தேனுக்கு எதிர்ப்பு இல்லை, எதிர்ப்பு இல்லை. ஆனா இப்ப அங்க ஒரு சகோதரி பேசுறாங்க, அந்த மீத்தேன் வர்றதுனாலே கேன்சர் வந்துடுச்சு, ஆபத்து அப்படின்னு சொன்னா, மீத்தேன் என்ற அந்த வாயுவே ஒரு ஆபத்தான வாயு அப்படிங்கிற மாதிரியான புரிதலோடு மக்கள் இருக்கிறாங்க. நிச்சயமா, அதாவது எந்த ஒரு வாயுவோ பொருளோ எதுவுமே அளவுக்கு மீறினால் அது வந்து ஆபத்து தான். மீத்தேனும் கூட அளவுக்கு மீறினால் ஆபத்து தான். நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரியான ஆபத்துகளை கையாள்வதற்கு பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கறத இப்ப 800 நம்ம பார்த்தோம்.
2 கப்பல்கள் மோதி என்ன இது பண்ணப்ப நம்மளோட அந்த அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. வாலண்டியர்ஸை வச்சுக்கிட்டு, படிக்காத மக்களை வச்சுக்கிட்டு பக்கெட்ல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்தியாவோட தொழில்நுட்ப திறன்கள் இன்னைக்கு வெறும் பக்கெட்ல தான் நின்றுகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இந்த மக்களை வந்து யாரும் காப்பாற்ற போறதில்ல. செல்வந்தர்கள் பதவியில் உள்ளவங்க ஹெலிகாப்டர்ல ஏறி போறாங்க. போபால் விஷய விபத்துல தான் நடந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த ஆட்சியில உள்ளவங்களும் இவங்கெல்லாம் மேல அப்படி பறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு யார் வர போறாங்கன்னு தெரியல. நான் இன்னைக்கும் கேட்கிறேன், 2004 வந்த ஒரு சுனாமி இன்னைக்கு திரும்ப வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட என்ன ஜாக்கிரதை தன்மை இருக்கு? என்ன நம்ம முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறோம்? எதுவுமே கிடையாது. அப்படி ஒப்பிட்டீங்கன்னா இயற்கை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதாவது சுனாமியோட பாதிப்புகளை குறைப்பதற்கு, பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் பாதிப்புகளை குறைப்பதற்கு நிறைய படிக்கட்டுகள் இருக்கு. சுனாமியை பொறுத்தவரையிலும் ஜப்பான் நாடு வந்து பாராட்டியது, பில் கிளின்டன் பாராட்டினார். எல்லாருமே வந்து இலங்கையிலிருந்து தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்ல அவர் ஒட்டுமொத்தமா இந்தியாவில் தொழில்நுட்ப ரீதியாக நம்ம இன்னும் வளர வேண்டி இருக்குங்கிற இலக்கை வச்சுன்னு சொல்றாரு. நான் உங்களிடம் வைக்க வேண்டிய கேள்வி, அவர் ஒரு கேள்வி வச்சார் வேல்முருகன். நீங்க கூடங்குளம் அணு உலை போராட்டம் நடைபெற்ற பொழுது, அணு உலைக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற பொழுது தமிழக அரசு முதலில் அதை ஆதரித்தது. நாங்கள் முழுமையாக மக்களோடு நிற்போம் என்று சொன்னார்கள். மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தார்கள். அணு உலை மூடப்பட்டிருந்தது. அதன் பிறகு மறைந்த அப்துல் கலாம் உள்ளிட்டவர்கள் தலைமையிலான ஒரு குழு போய் ஆய்வு செய்தது. சில மணி நேர ஆய்வுகளில் அது பாதுகாப்பானது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்களால் சில மணி நேரங்களில் வர முடிந்தது. அந்த சில மணி நேர ஆய்வை ஏற்றுக்கொண்டு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முழுமையாக தமிழக அரசு ஆதரிக்கும்னு சொன்னார். அதன் பிறகு இன்றைக்கு அணு உலை திறக்கப்பட்டு விட்டது. ஒன்று, உங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே கடந்த காலங்களில் இதே மாதிரியான ஒரு போராட்ட காலத்தில் மாற்றியிருக்கிறது தமிழக அரசு. இந்த விவகாரத்திலும் அவ்வாறு ஏன் மாற்ற மாட்டீர்கள் அப்படிங்கிற கேள்வியை வேல்முருகன் வைத்தார். இல்லை இதில் வந்து என்னென்னா, முதலமைச்சர் டெல்லிக்கு போய்விட்டு வந்த பிறகு நான் அவரை பார்த்தேன். அவரை பார்க்கிற போது 2 வாசல் பிரச்சனை சம்பந்தமாக நான் பேசுகிற போது அவர் என்ன சொன்னார்கள், இப்பொழுது அந்த குழுவினர் வந்து 11 பேர் வந்தார்கள், பார்த்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இடத்தில் வலியுறுத்துகிற போது நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு விரும்பாத செயல் நிச்சயமாக செய்ய மாட்டோம், தமிழர்களுக்கு விரோதமாக இந்த செயலும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி மத்திய அரசு உத்தரவாதம் தந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த பிரச்சனையில் நான் விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம் என்று உறுதியாக சொன்னார். அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை. அவர் வந்து மத்திய அரசை நம்புகிறார் முதலமைச்சர் நம்புறாரு. நாங்க அதுல மாற்று கருத்து இல்ல. முதலமைச்சர் மத்திய அரசு நம்புறாரு. ஆனா முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு இதுக்கான வேலையை செய்யுமான்றதானே நீ கேள்வி. நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்ல அந்த நம்பிக்கை மட்டுமே மக்கள் இன்னைக்கு நம்ப தயாரா இல்ல. இதான் பிரச்சனை. அவங்க கேட்கறது 2 விஷயம். நீங்க மத்திய அரசு தான் இதை அறிவிக்கணும். அன்றைக்கு வெற்றி செல்வன் வந்திருந்தார், இங்கே பூலை நண்பர் அவரும் ஒரு வாதத்தை வைத்தார். நீங்கள் இதை நிறுத்துறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணுங்கள், எஸ் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. அதை சொல்லாத வரைக்கும் எங்களால் எப்படி நம்ப முடியும்? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணீங்க 15/2/2017 அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அஃபிஷியலாக நிறுத்துவோங்கிறத அனௌன்ஸ் பண்ணல. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லின்ற பொழுது மக்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நோக்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடங்குவதற்கு முன்பாக சில வாதங்களை வைத்தார். ஐ திங்க் நம்மோட இன்னொரு இளைஞர் இணைந்திருக்கிறார் கௌதம், அவரும் அதை சொல்வார் நினைக்கிறேன். ஆனால் தமிழக அரசு போராட்ட களத்திற்குள் செல்பவர்களை தடுத்து நிறுத்துகிறது, போராடுபவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு பக்கம் மக்களோடு நிற்பீங்கிறீங்க, இன்னொரு பக்கம் போராட்டக்காரர்களை கைது செய்கிறது தமிழக அரசு. 2 முரணா இருக்கு. இல்ல, போராட்டத்தை முடித்துக் கொள்கிறோம் என்று நேற்று உத்தரவாதம் கொடுத்து விட்டு சென்ற பிறகு மீண்டும் போராட்டம் தொடர்கிறது என்று சொன்னால் யாரோ தூண்டி விடுகிறார்கள் என்ற எண்ணம். இல்ல நான் மாறுபட நேத்திக்கு அவங்க போராட்டத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லவே இல்ல. இல்ல ஜல்லிக்கட்டுன்னு சொல்லல. போய் மக்களோட பேசி விடுறோம். நான் போய் புதுக்கோட்டைக்கு போய் நெடுவாசல் போய் போராட்ட களத்துல மக்களோட கலந்து பேசி கலைராஜனுடைய வாதம் இல்ல கலை நாங்க அறிவிக்கிறோம் போனா ஜல்லிக்கட்டு கலைராஜனுடைய வாதம் சொல்லவே இல்ல. கலைராஜனுடைய வாதம் கூட கலைராஜனுடைய வாதம் சட்டத்தை குறுகுறும் என்று சொன்னோம். கலைராஜனுடைய வாதம் மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படிங்கறதா. இந்த நிமிடம் மக்கள் இப்ப போராட்ட தொடருவாங்கறாங்க, நீங்க ஏன் நிக்கல? நாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம், இந்த போராட்ட தொடர்ந்தா மீண்டும் மத்திய அரசு வலியுறுத்துவோம். இல்ல இப்ப தொடருது, நீங்க மக்களோடு நிப்பீங்களா கைது செய்றீங்களா? இல்ல மக்களோட நிப்போனவங்க கைது செய்ய ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்ப நான் ஒண்ணே சொல்றேன், ஜல்லிக்கட்டு இத கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் அறிவிச்ச அனுமதி கிடையாது. மக்களை ஒன்று கூட விட்டவங்க அவர்களை கலைத்து செல்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் இல்ல. நீங்க இந்த பாட்டில் குண்டு வீசுறான், பெட்ரோல் குண்டு வீசுறான், அனுமதிச்சது யாரு? யார் சமூக விரோதி? மக்கள் அத்தனை பேர் அங்க அனுமதிச்சது யாரு? நாங்க தான் அனுமதிச்சோம். ஏன் அனுமதிச்சீங்க? ஏன் நாங்க அடிச்சு விரட்டலையே? இல்ல நீங்க ஏன் அனுமதிச்சீங்க? நாங்க மக்களுடைய நீங்க ஏன் இல்ல 2 விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், மக்கள் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நான் சொல்லிறேன், மக்கள் அங்கே காவல்துறையினர் கைகளில் தடிகள் இல்லாத வரைக்கும் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. மக்கள் அங்கே அத்தனை லட்சம் மக்கள் குழுமினார்கள், பொதுமக்கள் குழந்தைகளோட வந்தாங்க, எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படல. காவல்துறை எப்பொழுது கைகளில்
தடிகளை லத்திகளை எடுக்கிறதோ அப்பதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரச்சனை லட்சக்கணக்கான காவல்துறையா மக்கள்கிட்டயா? இல்ல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தபோது அவர்கள் பாதி சென்று விட்டார்கள். ஒரு 5000 10,000 பேர் நின்று கொண்டு அடம்பிடிக்கிற போது அப்போ நீங்க அவர்களை நாம் எப்படி அப்புறப்படுத்துவது? லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற பொழுதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படல. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவர்கள் ஏற்படல. வேண்டுமென்றே பிரச்சனை காவல்துறையிடமா மக்களிடமா? இல்ல, அவர்கள் வேண்டுமென்றே வெடிகுண்டுகளை வீசுகிறார்களே, அது எப்படி? நியூஸ் வன்முறையாளர்கள் வேண்டுமென்றே உருவாக்குகிறார்கள். திமுக தூண்டி விட்டது. தமிழ் தொலைக்காட்சி பதிவு செய்திருக்கிறது, ஆவணமாக இருக்கிறது, ஒளிபரப்பு செய்திருந்தோம். காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நடுக்குப்பத்தில் மீனவ குப்பங்களில் புகுந்து வீடுகளில் யாராவது இருக்கிறார்களா என்று சோதனை அடிக்கிறார்கள். ஒரு வயதான மூதாட்டி சொல்கிறார், எங்க வீட்டில் ஆம்பளை இல்லாத வீடியா, ஏன் நீங்க வந்து பிரச்சனை பண்றீங்கன்னு அந்த காவல்துறையை சேர்ந்தவர் அந்த மூதாட்டி சொன்னதாக அவர் பதிவு பண்றாரு. உனக்கு எத்தனை ஆம்பளை வேணும் சொல்லு, நான் தரேன்னு கேட்டார். இதுதான் காவல்துறையினுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடா நாகரிகமானு கேட்டார்னு சொன்னா பிரச்சனை காவல்துறையிடமா போராட்டக்காரர்களிடம்? தனிப்பட்ட ஒரு காவல்துறையினர் ஒரு செய்கிற தப்பை நீங்க தனிப்பட்ட 2 பேர் வச்சு நீங்க ஒட்டுமொத்தமா போராட்டத்தை பாக்குறீங்கல்ல? தனிப்பட்ட 2 பேர் சொல்லக்கூடாது. நம்ம நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த போராட்டம் மீண்டும் தொடர்மையானால் நேற்றைக்கு பேசிட்டு போயிருக்காங்க, நிச்சயமாக எங்களுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எங்களுடைய அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுத்து நிச்சயமாக இதை நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கை. நான் அங்கிருந்து வரேன் திரு சீனிவாசனிடம். மாநில அரசினுடைய அழுத்தம் மத்திய அரசு நிச்சயமாக மதிப்பு கொடுக்கும், இந்த திட்டத்தை நிறுத்திவிட முடியும், நாங்கள் நிறுத்துவோம் அப்படிங்கிறாரு கலைராஜன். மத்திய அரசு அபிஷியலா இன்னும் ஏன் அனௌன்ஸ் பண்ணல, அபிஷியலா இந்த திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்று ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு தொடர்பாக மிக கடுமையான முயற்சிகளை செய்தார், உறுதியாக நடக்கும்னாரு. ஒரு அறிவிப்பாணையும் வெளியிடப்பட்டது, அவர் நன்றி சொல்லி சூரட்டிகள்லாம் கூட ஒட்டப்பட்டன, ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்த முடியவில்லை. இந்த மாதிரியான ஒரு கடந்த கால அனுபவங்களின் மீது நின்று மக்கள் அணுகுகின்ற பொழுது அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வராம அமைச்சர்களுடைய வாதங்களை மக்கள் எப்படி முழுமையாக நம்ப முடியும் நினைக்கிறீங்க ஐயா திரு சீனிவாசன்? ஜல்லிக்கட்டுக்கு அரசாணை வெளியிட்டதற்கு அப்புறம் கூட ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போனதுக்கு காரணம் மத்திய அரசாங்கம் இல்லை, மாநில அரசாங்கம் இல்லை. அதற்கு காரணம் அது உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டதனால் நடத்த முடியல, அது நீதிமன்றத்தினுடைய தலையீடு இருந்ததனால் நடத்த முடியல. நீங்கள் ஜல்லிக்கட்டையும் இந்த நெடுவாசல் பிரச்சனையும் இணைத்து பேசுவது தேவையில்லை, தவறு என்று நினைக்கின்றேன். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள்லாம் போராடினாங்க. அது ஒரு பண்பாடு சம்பந்தமான ஒரு விஷயம். இது ஒரு இடத்தினுடைய புவியியல் சம்பந்தமான விஷயம், வாழ்வாதாரம் சம்பந்தமான விஷயம். மாநில அரசாங்க ஒப்புதலுடன் தான், மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் தான் இந்த நெடுவாசல் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாநில அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லும்போது மத்திய அரசாங்கமும் அதை மாநிலத்தின் மீது திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாநில அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாநில அரசாங்கம் கோரிக்கை விடுக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்போதுமே ஒரு போராட்டம் என்ற சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரையோ அல்லது மத்திய அரசாங்கத்தையோ முதல்ல பேசி அவர்களிடம் நாங்கள் இதற்கு உடன்படவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு அப்புறம் தான் இந்த போராட்டத்தை தொடருவாங்க. முதல்ல பேச்சுவார்த்தை தான் ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே போராட்டம் என்கிற விஷயமே தேவையில்லை என்று நினைக்கின்றேன். நமது அன்பு சகோதரர் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்திட்ட நேரடியாகவே கோரிக்கை விடுக்கலாம், நரேந்திர மோடி அவர்களை தேவையில்லை என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லலாம். மக்கள் விரும்பவில்லை என்றால் அது நடக்காது என்றதை திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இங்கே இருக்கிற அமைச்சர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் தான் இந்த திட்டம் இங்கே வந்தது. மாநில அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லும் பட்சத்தில் இந்த திட்டம் இங்கே நிறைவேறாது. ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்தில் கேட்டேன், அதற்கு யாருமே பதில் சொல்லவில்லை. இதுவரைக்கும் 169 இடத்துல தமிழ்நாட்டில் இது போன்ற துரப்பண கிணறுகள் இருக்கின்றன. அதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யாரும் பேசுவதில்லை. அது மாத்திரமல்ல, 26 இடங்கள், அஸ்ஸாம்ல 11 இடம், குஜராத்ல 4 இடம், மகாராஷ்டிரா 4 இடம், கோதாவரி கிருஷ்ணா பேசின்ல 7 இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எல்லாம் பிரச்சனை இல்லை, இங்க மட்டும் ஏன் பிரச்சனை வருகிறது என்பதை விளக்க வேண்டும் அல்லவா? திரு சீனிவாசன் ஒரு சின்ன குறுக்கீடு பேசுவதில்லையே. தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் வருகின்றனவோ, அது இணையம் துறைமுகமாக இருக்கலாம், நியூட்ரினோவாக இருக்கலாம், கூடங்குளமாக இருக்கலாம், அத்தனைக்கும் எதிர்ப்பு என்றால் தமிழகம் எப்படி வளரும்? திரு சீனிவாசன் ஒரு கேள்வி, அடிப்படையிலான சில கேள்வி. இப்ப நீதிமன்றம் சார்ந்து நீங்க சில வாதங்களை வைக்கின்ற பொழுது அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கிறதோ அப்படிங்கிறது தான். ஆனால் ஒன்று தொடர்பில்லாத பிரச்சனைங்கிறீங்க. நீங்க கெயில் குழாய் பதிக்கின்ற பொழுது மாநில அரசு அதை வேண்டாம் என்று எதிர்க்கிறது, ஆனால் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது அல்லது கெயில் நிறுவனத்தின் சார்பாக நாடுகிறது. அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது, அந்த தீர்ப்பிற்கு கட்டுப்பட வேண்டிய இடத்திற்கு தமிழக அரசு தள்ளப்படுகிறது, கட்டுப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் மீறவில்லை. ஆனால் அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு பக்கம் போனீங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் விவகாரத்தில்
உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் அதை மறுக்கிறது. இல்ல எங்களுக்கு தான் அனுமதி, அதுக்கான அதிகாரம் இருக்குது நாடாளுமன்றத்துக்குன்னு சொல்றீங்க. சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று இதே மாதிரி கேள்வி விவகாரத்தில் மாநில அரசு முடிவு பண்ணி, நீட் விவகாரத்தில் மாநில அரசு முடிவு பண்ணி சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றம் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம்னு ஒரு முடிவுக்கு போனால் என்ன ஆகும்? ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது. இப்ப நீட்டுக்கு அப்படி போய் ஜனாதிபதி அவர் முடிச்சிட்டு வந்துருவேல் முருகன். அவர் நேரலையில் இருக்கார். உங்களுக்கு நேரங்கள தர அவர் முடிக்கட்டும். ஐயா சொல்லுங்க. இல்ல உச்சநீதிமன்றம் சொன்னால் மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ கட்டுப்பட்டு ஆக வேண்டும். ஜல்லிக்கட்டு விஷயத்துல அதான் நடந்தது. காவிரி மேலாண்மை பற்றி பேசுகிறேன். தண்ணீர் வேண்டும் என்று தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகளை கொன்ற அந்த அமர்வு காவிரி கர்நாடகாவில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி மத்திய அரசாங்கத்திடம் சொன்னார்கள். ஆனால் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற அதே வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அது நிலுவையில் இருக்கிறது. அதைத்தான் மத்திய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுகிறார். ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கும் போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின்படி அமைத்தால் நாளைக்கு தீர்ப்பு அதுல வேற மாதிரி வந்தா கஷ்டமாகும் என்று சொல்கிறார். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இருக்கிற கஷ்டங்களை மத்திய அரசாங்கம் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டதில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் மத்திய அரசாங்கம் அதை ஓவர் ரூல் பண்ணி தீர்ப்பளித்திருந்தால் மத்திய அரசாங்கம் கட்டாயம் செய்துதான் இருக்கணும். அதனால அந்த தீர்ப்பு நிலுவையில் இருப்பதால் இருக்கிறது தவிர சல்லிக்கட்டு வாரத்திலும் கூட வழக்கு ஒரு நடவடிக்கையாக பார்க்க கூடாது. திரு சீனிவாசன், சல்லிக்கட்டு வாரத்திலும் கூட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற பொழுதுதான் சட்ட திருத்தம் இங்கே கொண்டு வரப்பட்டது. அதற்கு உடனடியாக மத்திய அரசு ஒப்புதல் பெற்று அனுமதி கொடுத்து குடியரசுத் தலைவரின் அனுமதியும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நீட் விவகாரத்தில் இதே மாதிரி ஒரு சட்ட திருத்தத்திற்காக தமிழக அரசு சட்டப்பேரவை கூட்டி நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் சல்லிக்கட்டு விவகாரத்திற்கு காட்டிய அதே வேகம் இன்னமும் காட்டப்படவில்லை. அப்படிங்கின்ற பொழுது மத்திய அரசினுடைய ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் நடைபெறும். ஜல்லிக்கட்டு விஷயத்துல வரேன். ஜல்லிக்கட்டு விஷயத்துல மத்திய அரசாங்கத்துக்கு இருந்தது 3 ஆப்ஷன் தான். ஒன்னு, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜல்லிக்கட்டு நடத்தணும், அல்லது மத்திய அரசாங்கமே அவசர சட்டம் கொண்டு வந்து தீர்ப்பு நடத்தணும். இந்த 2 செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் மத்திய அரசாங்கமே உச்சநீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குக்கு ஒரு தரப்பாக இருப்பதால் மத்திய அரசாங்கம் அவசர சட்டம் ஏற்ற முடியாது. அது கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட் ஆகும். அதனால நாங்கள் ஒரு வருட காலமாக என்ன சொன்னோம் என்றால், மாநில அரசாங்கம் அவசர சட்டம் இயற்றினால் மத்திய அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஓராண்டு காலமாக சொல்லி வருகிறோம். அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓராண்டுக்கு முன்னால சொன்னார், எங்க அமைச்சர் சொன்னார். இப்பொழுது அப்போ அந்த மூன்றாவது ஆப்ஷன் நிறைவேறி இருக்கிறது. தமிழக அரசாங்கம் அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. தமிழக அரசாங்கம் இப்பொழுது நீட் தேர்வு வேண்டாம் என்று தமிழக அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளும். ரைட்? மத்திய அரசாங்கம் இல்லைங்க, அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போயிருக்குங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, நீட் தேர்வு என்பதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயோ பாரதிய ஜனதா கட்சி திரித்த விஷயம் இல்லை. நீட் தேர்வு என்பதும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் உருவான ஒரு திட்டம் தான் நீட் தேர்வு. பிஜேபியினுடைய பிரெயின் சைல்டு இல்ல. வெல்கம் பேக் மிஸ்டர் சீனிவாசன். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழகம் மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதன் காரணம் என்ன என்பதை விளக்கணும். பல தொழிற்சாலை அணு உலையாக இருக்கட்டும், மீத்தானாக இருக்கட்டும், பல கேரளா போன்ற மாநிலங்களில் எதிர்க்கப்பட்ட பல திட்டங்கள் தான். குஜராத்தில் எதிர்க்கப்பட்ட பல திட்டங்கள் இன்ன பிற மாநிலங்களில் நிறைவேற்றப்படுகிறது. அதுல கம்பேர் பண்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரியா நான் திரு கௌதம் அவரிடம் இணைகிறார். அவங்க போராட்ட காலத்திலிருந்து கௌதம் அவருடைய கருத்துக்களை கேட்டுட்டு நான் மீண்டும் உங்களிடம் வருகிறேன். திரு கௌதம், வணக்கம். இந்த நிலையிலும் கூட தொடர்ச்சியாக மாநில அரசும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதுன்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்த பிறகு மத்திய அமைச்சர்கள் எஸ் அஃப்கோர்ஸ் மாநில மக்கள் விரும்பாத பட்சத்தில் தலையில் திணிக்க மாட்டோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதை தாண்டியும் போராட்டத்தை தொடர வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன? தொடர்ந்து இது போன்ற போராட்ட களங்களில் இருந்து கொண்டே இருப்பதால் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விடுமா? பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏன் இவர்கள் நடத்துவதே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதங்களை திரு சீனிவாசன் அவர்கள் வைக்கிறார். போராட்டத்தை நீட்டிப்பதால் என்ன பயன்? ஏன் நிறுத்த தயங்குகிறீர்கள் அல்லது மறுக்கிறீர்கள்? எங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் தொடருவோம். யாராக இருக்க வேண்டும், மத்திய அமைச்சராக இருக்க வேண்டும், அவர்கள் இன்று ஒன்று பேசுவார்கள், நாளை நாங்கள் சொல்லவில்லை என்று கூறிவிடுவார்கள். அவர்களை நம்பி நாங்கள் இல்லை. இது எங்களது நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை. இதில் நாங்கள் ஒரு துளையிட்டு எங்களது விவசாயத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்து கொண்டு நாங்கள் மடிய விரும்பவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இதே இடத்தில் தான் இருப்போம். நாங்கள் மண்ணில் சாய்ந்தாலும் எங்களுள் கடைசி ஒருவன் இருக்கும் வரை இந்த களத்தில் நாங்கள் அமர்ந்திருப்போம்.
எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். மத்திய அரசு எங்களது கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். அவர்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அதுவரை இந்த களத்தை விட்டு நாங்கள் நீங்க மாட்டோம். மாநில அரசாங்கம் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறது கலைராஜன் ஒரு வாதம் வைத்தார். வேல்முருகன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக சொன்னார், இல்லை சிலரை கைது செய்கிறார்கள் காவல்துறையினர். நான் அந்த கேள்வி ஆட்ட வச்சிருந்தேன். அங்கே கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? காவல்துறையினர் உங்களுக்கு எந்த அளவிற்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? கண்டிப்பாக அவர்கள் இதுவரை எங்களுள் யாரையும் கைது செய்யவில்லை. நாங்கள் துவக்கத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்கிய போது ஒரு 4-5 பேரை கைது செய்து மறுநாளை விடுதலை செய்தார்கள். ஆனால் இன்று வெளியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் மாணவர்களை தடுத்ததாக எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் ஒரு குழுவாக சென்று விசாரித்த போது அவர்கள் கூறியது என்னவென்றால், நாங்கள் அனைவரையும் உள்ளே அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், நாங்கள் யாரையும் இங்கு தடுத்து நிறுத்தவில்லை என்று கூறினார்கள். அதேபோல் எந்த மாணவர்களும் தடுத்து நிறுத்தப்படவில்லை, எங்களுக்கு வந்து ஆதரவளித்துக் கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எந்த பிரச்சனையும் இப்பொழுது எங்களுக்கு இல்லை. மாநில அரசும் காவல்துறை முழுமையான ஒத்துழைப்பு தருகிறது அப்படிங்கிறதா கள நிலவரம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறீங்க. வேல்முருகன் வைத்த குற்றச்சாட்டு ஏற்புடையதா அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம். கலராஜன் உங்களுக்கு கைது பண்ணி அப்புறம் போய் கைது பண்ணணும்னு சொல்லி தடுத்தார்கள் சொல்லி இருக்கிறார். பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல தொடரலாம். போராட்டங்கள் தொடங்குவதை போலவே அது ஒரு சரியான தருணத்தில் அல்லது சரியான இடத்தில் போராட்டங்களை முடிக்க வேண்டியதும் கூட மிகவும் அவசியமான ஒன்று. சல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது, அது தவிர்க்கப்பட்டது என்ற வாத பிரதிவாதங்கள் இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போராட்டங்கள் சரியாக முடிக்கப்பட வேண்டிய தருணங்களில் முடிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? அது முடிக்காமல் போவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். நெடுவாசல் போராட்டம், மீத்தேன் இன்னும் எடுக்கப்படுவதற்கு முன்பாக போராட்ட களம் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து வாய்த்துக் கொண்டிருக்கின்ற போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திரு கலைராஜன், திரு சீனிவாசன் சில வாதங்களை சீனிவாசன் அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தில் புத்திசாலித்தனமாக உச்சநீதிமன்றம் சொன்னதாலும் தடுத்தோம் என்கிற மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் அது அவர் நோக்கம், பிஜேபி நோக்கம் அதுவல்ல. இப்போ நீங்கள் வறட்சி நிவாரணத்தை பார்த்தீங்கன்னா 1700 கோடி அங்கே கொடுத்துருக்காங்க ஜனவரியில். நாங்கள் வறட்சி நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் 22,000 கோடி. எங்களுக்கு ஒரு பைசா கூட இன்னொரு மத்திய அரசு கொடுக்கல. இப்போ திருப்பி வேறு கேட்டிருக்கோம். ஆக அவங்க நோக்கம் என்னவென்னா, காங்கிரஸ் கர்நாடகத்தில் பிஜேபி கால் ஊன்றுவதற்காக, ஓட்டுகளை பொறுக்குவதற்காக பிஜேபி அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் தடுக்கிறது ஒன்று. அதான் மெயின் காரணம். வேறு எந்த காரணமும் அதில் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், தமிழர்களுடைய பிரச்சனைகளில் காங்கிரஸ் பிஜேபி என்கிற வேறுபாடே எங்களுக்கு தெரியவில்லை. பார்த்தீங்கன்னா 2 பேருமே அப்படி தான். என்னென்னா, இலங்கை பிரச்சனையில் காமன்வெல்த் மாநாட்டில் இலங்கை இந்தியா கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா அறிக்கை விடுறாங்க, தீர்மானம் போடுறாங்க. ஆனால் இந்தியாவை கலந்துக்குது. அதே மாதிரி பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்க இலங்கை மேலே. தமிழர்களை அழித்து கொண்டிருக்கிற ஒரு லட்சக்கணக்கான தமிழர்களை அழித்து கொண்ட அரசு இந்த காங்கிரஸ் அரசாங்கிறப்போ பிஜேபி அரசாங்கம் தடை விதித்திருக்க வேண்டும். 2500 கோயில்களை அங்கே இடித்திருக்கிறார்கள், தடை விதித்திருக்க வேண்டும். ஆனால் பிஜேபி என்ன பண்ணுச்சு? பொருளாதார தடை விதிக்கவே இல்லை. ஆக பிஜேபி காங்கிரஸ் 2 பேருமே சேர்ந்து தமிழர்கள் என்று சொன்னால் அவன் குட்ட குனிவான், அவன் அரைக்க வளைஞ்சு கொடுப்பான் என்கிற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இன ரீதியாக எங்களுடைய தமிழர்களை மதிக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இன்றைய மாலை நாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறேன். மரியாதைக்குரிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார். கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு அதுதான் லட்சியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒரு தமிழனாக அவரும் தமிழன் தான், அஃப்கோர்ஸ் நான் ஒரு தமிழனாக சொல்கிறேன், உள்ளபடியே திராவிட கட்சி பாரதிய ஜனதா கட்சி தாங்கிறார். எப்படி திராவிட கட்சி? 1890 திராவிட கட்சி, திராவிடர் கழகம் என்று சொல்லி அயோத்திதாச பண்டிதர் ஆரம்பித்திருக்கிறார். திராவிடம் என்று கழகம் என்றால் என்ன தெரியுமா அவருக்கு? நீதி கட்சியில் தொடங்கி வரலாறு இல்லை, அதுக்கு முன்னாலே 1890 ஆரம்பிச்சிட்டாரு. தங்கவயலில் இருக்கிற மிஸ்டர் அப்பாதுரை என்பவரும் அயோத்திதாச பண்டிதரையும் தான் ஆரம்பித்தார்கள் என்று தந்தை பெரியாரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். திராவிடர் கழகம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொல்லி திராவிட இயக்க வரலாறே தெரியாத பொன் ராதாகிருஷ்ணன் அன்றைக்கு பேசுகிறார், ஒரு திமிராக பேசுகிறார். நான் கூட சொன்னேன், ஒரு 3 நாட்களுக்கு முன்னாலே பேசினார். நான் சொன்னேன், ஒரு டிவிலே சொன்னேன், இது என்ன ஹிட்லர் ஆட்சியாண்டு கூட கேட்டேன்னா. அவர் வந்து தமிழனாக இருந்தால் திராவிடம் தமிழ் என்று வித்தியாசமே தெரியல அவருக்கு. திரு வேல்முருகன் இன்னொன்று சொன்னா, இலகணேசன் சொல்றாரு ஒரு இந்தியா வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அழிய வேண்டும். இது என்ன சொல்லல அவரு? நீங்க அதுதான் சொல்றீங்க, நீங்க திரிக்கிறீங்க. இல்ல, ஒரு நாடு வாழ வேண்டும், மாநிலம் அழிய வேண்டும். ஒரு வாதத்தை நம்ம ஒரு கதை சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் மேடைகள்ல பேசுகின்ற பொழுது ஒன்று சொல்லுவோம், அதை லிட்டரலா அப்படியே பொருத்தி பார்த்த முடியும். அவர் என்ன சொல்றாரு? ஒரு விஷயம் வேணும்னா ஒரு விஷயம் தியாகம் பண்ணணும், நாட்டிற்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணணுங்கிற ஒரு உதாரணத்தை சொன்னா அது அப்படியே லட்சக்கணக்கான கோடியை செலவு பண்ணி ராணுவத்தை கொண்டு போய் காஷ்மீர்ல நிறுத்துறீங்க. இந்திய நாடு நல்லா இருக்கணும், காஷ்மீரை தியாகம் பண்ணுங்க.
சண்டையே வந்தா நமக்கு பிரச்சனையே வராது. எந்த முஸ்லீம் நாமளும் நமக்கு எதிரியா பார்க்க மாட்டான். நீங்க தியாகம் பண்ணிட்டு போங்களா ஒரு காஷ்மீரை. ஏன் தமிழ்நாட்டே வர்றீங்க? நீங்க தயவு செய்து இவ்வளவு ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டு வாதமே அதுதான் பிரச்சனை. நீங்க தியாகம் பண்ணுங்க, நீங்க தியாகம் பண்ணுங்கன்னு இந்தியாவிலிருந்து வெளியிலேயே நின்று உரையாற்றுகிறீர்களோன்னு தோணுது. இல்ல அப்படி இல்லங்க. நீங்க வெளியில நின்னே பாக்குறீங்க. நீங்க தியாகம் பண்ணுங்க. இறையாண்மைக்கு உட்பட்டு தான் நாங்க வாழ்றோம். நாங்க வந்து இந்தியா என்ன சொல்றேன், என்னை ஆளுகின்ற அரசு எனக்கான அரசாக இருக்கணும், என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற அரசாக இருக்கணும் தான் நாங்க சொல்றோம். ஒன்றாக சொல்றாரு நேத்திக்கு இந்த நியூட்ரான் இந்த பிரச்சனை, இந்த மீத்தேன் பிரச்சனை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் பேசுவதற்கு அருகதை இல்லைன்றார். ஆண்ட அதிமுக, திமுக, இங்க போராடுறது எங்களை மாரி கட்சிகள், சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட எந்த கட்சிகளுக்கும் உங்களுக்கு அருகதை இல்லைன்னா உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு திருப்பி நாங்க கேட்டோம்னா நீங்க எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? அவர் சுப்பிரமணிய சாமி பொறிக்கின்னு சொல்றாரு. இப்ப சீனிவாசன் நாங்க அப்படி குற்றம் சொல்றோமா? இல்ல பிஜேபிக்கு என்ன சில தலைவர்களை சொல்றோமா நாங்க? அவர் பொறிக்கின்றாரு. என்றைக்காவது அதுக்கு வருத்தத்தை பதிவு பண்ணி கண்டனத்தை தெரிவு பண்றீங்களா? சொல்லுங்க. எச் ராஜா இது மாதிரி போராடுகின்றவர்கள் நக்சலைட்ன்றீங்க, தீவிரவாதிகள்ன்றீங்க, அங்க சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்கன்றீங்க. நேற்றுக்கு முஸ்லீம் மக்கள் போன உடனே அவர் ட்வீட் பண்றாரு, சமூக விரோதிகள் தீய சக்திகள் உள்ள வந்துட்டுன்றீங்க. இது என்ன பேச்சு இதெல்லாம் ஒரு இந்திய நாட்டை ஆளுகின்ற அரசுகள் செய்யற வேலையா? அவருடைய பிரதிகள் செய்யற வேலையா? நீங்க அரசாங்க பதவியில வர உட்கார்ந்து ரயில்வே போர்ட் சேர்மன் சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் நாங்க கண்டிச்சா நாங்க தீவிரவாதிகள், நாங்க பிரிவினவாதிகளா? இது எந்த விதத்தில் நாயகம் தெரியும்? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா திமுக தாங்க. இல்ல ஒரு மக்கள் விரோத 17 ஆண்டு காலம் மத்திய அரசுல கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த திமுக அரசு வளைந்து கொடுத்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டார்கள். ஒரு அடிமைக்கு இன்னொரு அடிமை உதவி செய்ய முடியுமா என்று கருணாநிதியே சொல்லியிருக்காங்க. இந்த கிராமத்துல ஒரு இது சொல்லுவாங்க, கற்று எழுதுறதுக்கு எல்லாத்தையும் எழுதி கடைசி மாட்டை கொண்டு வந்து கரெக்டா மரத்துல கட்டுறது. தென்னை மரத்தை பத்தி கதை எழுத சொன்னா மாட்டை பத்தி எழுதிட்டு கடைசி இந்த மாட்டை இந்த தென்னை மரத்தை தான் நீங்க நேரா அதிமுக அரசு சீனிவாசன் சொன்னது அதுதான் சொல்றாரு. இந்த திமுக அதிமுக அரசியல் தான் தமிழ்நாடு. சீனிவாசன் சொன்னது ஒண்ணு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, மாநில அரசு கொண்டாந்து ஒப்புதல் கொடுத்த திட்டம் அது மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்கிறார். நாங்கள் ஒப்புதல் கொடுக்கவில்லை, திமுக கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியிலே. அதன் அழுத்தத்திற்கு நான் சொல்றேன். அவர் திமுக அதிமுக சொல்ல மாநில அரசு மத்திய அரசு சொல்றீங்களோ அதே மாதிரி ஒரு மாநில அரசு. அண்ணா திமுக மாநில அரசு இல்ல, திமுக அரசு கொடுத்தது. சார் மக்களுக்கு அதல்ல, மக்களுக்கு அதிமுக திமுகங்கிறது இல்ல, மக்களுக்கு மாநில அரசு மத்திய அரசு அவ்வளவுதான். நாளைக்கு காங்கிரஸா பாஜகவான் இல்ல, திமுக அதிமுகவும் இல்ல, மத்திய அரசு மாநில அரசு. இல்ல திமுக மத்திய அரசை நோக்கி மாநில அரசு. அந்த வழக்கத்திற்கு நீங்க வாங்க. இல்ல நான் சொல்றேன், நாளைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அங்க போறாரு, கையெழுத்து போட்டு அவர் தானே மக்களுக்கு தெரியணும் இல்லையா? மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. உங்க சேனல் மூலமா நான் சொல்றேன். அவங்க சொல்லிட்டாங்க தங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இல்ல இப்ப என்னுடைய எளிமையான ஒரு வேண்டுகோள், இந்திய நாட்டை ஆள்ற அரசுக்கு மக்களுக்கு அரசா அரசுக்கு மக்களா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு அவர் சொன்னாரு ராஜஸ்தான்ல எடுக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் எடுக்கிறாங்க, பீகார்ல எடுக்கிறாங்கன்னு. எங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மக்கள் ஒத்துக்கிட்டு வந்தாங்க, உங்களுக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணல, நீங்க நல்லபடியா எடுக்கிறீங்க, எடுத்துட்டு போங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆனா எங்க நெடுவாசலை பொறுத்தவரையில அந்த 100க்கு மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி தொடர்ந்து 15 நாளாக ஒரு அறவழி போராட்டத்தை, அமைதி வழி போராட்டத்தை, எங்கள் கோரிக்கை, எங்கள் நியாயமான இந்த வேண்டுகோளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுங்கள் என்று வேண்டுகொள்றாரு. நீங்க அமைச்சர் அதிகாரப்பூர்வமா போற போக்கில் விமான நிலையத்திலையும் கார்ல ஏறும் போது மக்கள் விரும்பல நாங்க அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொல்றீங்க. அதாவது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அவர்களை நாளைக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ பிரஸ் மீட்டை கூட்டி அதை நீங்க அறிவிச்சிட்டு போங்க. நீங்க போற போக்கிலும் வர போக்கிலும் சொல்றத பொதுக்கூட்ட மேடையில் நீங்க சொல்றீங்க, விவாதங்கள்ல சொல்றீங்க, மக்கள் விரும்பல நாங்க ஏத்துக்கல அப்படின்னாக்கா அப்புறம் எதுக்கு நீங்க அதை தொங்கிட்டு இருக்கீங்க? அதான் மக்கள் தான் விரும்பலன்ட்டு அங்க 10,000 பேர் ஒரே நேரத்தில் கூடி அங்க போற. நான் சொல்ற வெளியூர்ல இருந்து மாணவர்களை தடுத்துட்டீங்க, இயக்கங்கள் வேண்டாம், கட்சிகள் வேண்டாம், அந்த 100 கிராமத்து மக்கள் நாளைக்கு கூட்டுங்க, இல்ல ஒரு கலெக்டர் விட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, அந்த திட்டம் வேண்டுமா வேண்டாம்னு. பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்றாங்க, அதான ஜனநாயக மாண்பு. அந்த ஜனநாயக மாண்பு பிரகாரம் பெரும்பான்மை நெடுவாசலை சுற்றி இருக்க கிராம மக்கள் அந்த திட்டம் வேண்டான்றாங்க. கைவிட்டு போங்க. எங்க மக்களுக்கு உங்களை வந்து கைதட்டி வரவேற்று கொள்ளி மாலை மரியாதை பண்ணி ஜக்கி வாசுதேவ் வரவேற்று இருப்பாங்க கோயம்புத்தூர்ல, அந்த மாதிரி வரவேற்கிறாங்களோ மரத்தை வெட்டிட்டு யானைகள் வழித்தடங்களை தடுத்துட்டு அங்க மாதிரி வரவேற்கிற இடத்துல போய் நீங்க அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. மாநில அரசுடைய உணர்வுகளை தான் மக்களுடைய உணர்வுகளை செலுத்தி விட்டோம். இன்னைக்கு மாநில அரசு சொல்லியிருக்கு 106 ஏக்கருக்கு மேல அரசுடைய அனுமதி இல்லாம அங்க அது மாதிரி பண்ணிருக்காங்க, அது தவறுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கு. மதிப்பளிங்க. திரு சுந்தரராஜன் அவர் ஒரு வாதம் வைக்கிறார். திரு சீனிவாசன் அவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும், அது அணு உலையா இருக்கட்டும், அல்லது நம்முடைய இணையம் துறைமுகமாக இருக்கட்டும், நம்முடைய சேது சமுத்திர திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களையும் எதிர்ப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உதவும்? வேற எந்த மாநிலத்திலையும் இதெல்லாம் கொண்டு போகவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவோட இந்த மாதிரி சூழல் குப்பை தொட்டியாக தமிழ்நாட்டை மாத்திட்டு இருக்காங்கிறது அடிப்படையான ஒரு நாங்கள் வைக்கிற வாதமாக அது இருக்கு. இப்போ என்ன நியூட்ரினோ வந்து வேற எந்த மாநிலத்திலையும் அவங்க ப்ரப்போஸ் பண்ணல. கூடங்குளம் கூட இது கேரளாவில் கொண்டு போனது. இது போல வேற வேற மாநிலங்கள் வேண்டாம் அப்படின்னு அங்க இருக்கு அந்த மக்கள் துரத்தி அடிக்கிற விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் கேள்வி கேட்பாடு இல்லாமல் வந்து குமிஞ்சிட்டு இருக்குங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த சூழலில் தான் இதை எதிர்க்கிறோமே தவிர நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்களும் பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து இந்த காவேரி டெல்டா பகுதியை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட
வேளாண் மண்டலமா நீங்க அறிவிங்கன்னு சொல்றோம். அதை செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க நரேந்திர மோடிக்கு நாங்க சிலையே வைக்க ரெடியா இருக்கிறோம். அது எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இது போல இந்த மக்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் எதையுமே செய்யாமல் இந்த மக்கள் எதையெல்லாம் சந்தேகமா பாக்குறாங்களோ, எதையெல்லாம் அச்சுறுத்தலா பாக்குறாங்களோ, அதையெல்லாம் இந்த மக்களோட விருப்பத்தை மீறி திணிக்கும் போதுதான் இந்த மக்கள் போராடுறாங்களே தவிர, இல்லைன்னா அரசாங்கம், அதாவது அரசாங்கம் தான் இந்த மக்கள் பாக்குறாங்களே தவிர அந்த அரசாங்க தலைவர் யாருன்னு யாருமே பாக்குறது இல்ல. அரசாங்கம் அப்படிங்கிறத எதுக்கு நிற்குதே தவிர இந்த ஆட்சியில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சாதாரண மக்கள் இதை பார்க்கறதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு செயல்படுத்துறது அரசாங்கம். இந்த அரசாங்கம் தாங்க வரி கட்டுறோம், நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு அரசாங்கம். ஆனால் இது எங்களுக்கு எதிராக முடிவெடுக்குது அப்படிங்கும் போது இந்த மக்கள் போராட வர்றாங்க, அவ்வளோதானே தவிர ஆட்சியர் அந்த தலைவர்களை தனிப்பட்ட முறையில் யாரும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்றேன். இந்தியை பத்தி சொன்னீங்க, நீங்க இந்தி மொழியை இம்போஸ் பண்ண போறப்பதான் அப்பதான் வந்து தமிழர் இம்போஸ் பண்ணக்கூடாது. திரு சீனிவாசன், நீங்க சொன்னீங்க இந்த இணையத்தில் தொடங்கி இணையம் துறைமுகமாக இருக்கட்டும் அல்லது கூடங்குளமாக இருக்கட்டும் நியூட்ரினோவாக இருக்கட்டும் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் எதிர்ப்பதன் மூலமாக தமிழகத்தை வளர்ச்சியை தடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுல இந்த தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய பட்டியலில் சேது சமுத்திர திட்டத்திற்கு இடம் உண்டா? அது எப்படி இடம் இருக்கும்? அவங்க ராமர் நடந்த இடமாச்சு. சேது சமுத்திரத்தை பொறுத்த மட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அலைன்மெண்ட்டை மாத்திரம் தான் மாற்றணும்னு சொன்னோம். அந்த சேது சமுத்திர திட்டத்தையே நாம் எதிர்க்கவில்லை. அந்த அலைன்மெண்ட்டை மாற்றுறதுக்கு அப்போது இருந்த திமுக அரசாங்கம் தயாராக இல்லை. அது அவர்களுக்கு வருமானத்தை தருவதாக இருக்காது என்பதனால் அவர்கள் அதை மொத்தமாக கைவிட்டு விட்டார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், முன்னமெல்லாம் ஒரு விமர்சனம் வரும், மத்திய அரசாங்கம் மாமியார் போல நடக்குது, மாநில அரசாங்கம் மருமகள் மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ நிலைமை மாறி இருக்கு. மத்திய அரசாங்கம் வேண்டாத மருமகள் மாதிரியும், மாநிலம் என்று மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சாலும் வேண்டாத மருமகள் மாதிரி இங்கே உள்ள சில கட்சிகள் கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் என்று சொல்லி எதெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை இலக்கு வைத்து தாக்குகிற ஒரு அரசியல் விமர்சனங்கள் இங்கே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் தென் மாவட்டங்களை பற்றி சொல்லுகிறேன். நான் சென்னையை சுற்றி என்னதான் அரசியல் முதலீடுகள் தொழில் முதலீடுகள் வந்தாலும் பெரிய எதிர்ப்பு வருவதில்லை, வட மாவட்டங்களில் இருப்பதில்லை. ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டை ஏற்கனவே இது தொழில் ரீதியாக பின்தங்கி இருக்கிறது. தென் மாவட்டங்களை சார்ந்த இளைஞர்கள் பல லட்சம் பேர் வெளி மாநிலங்களிலும் சென்னையிலும் போய் பணியாற்றுகிற ஒரு அவலச்சூழல். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற இந்த தென் மாவட்டங்களில் நீங்க இணையம் துறைமுகம் வேண்டான்னு சொல்றீங்க, 20,000 கோடி ரூபாய் முதலீடு பாதிக்கப்படுகிறது. ஆனால் பக்கத்தில் கேரளாவில் விழிங்கம் துறைமுகத்திற்கு அங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் மத்திய பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து அந்த விழிங்கம் துறைமுகத்திற்கான அனைத்து உதவியும் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் விழிங்கம் வரலான்னு சொன்னா ஏன் இணையம் வரக்கூடாது? இந்தியாவிலேயே ஏற்கனவே 3 மேஜர் போர்ட் இருக்கிற தமிழகம் இந்த ஒரே மாநிலம் தான். இணையம் துறைமுகம் வந்தால் 4 மேஜர் போர்ட் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். வேற எந்த மாநிலத்திலையும் 4 மேஜர் போர்ட் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? கிழக்கு கடற்கரை சாலை 10,000 கோடி ரூபாயில் அமைப்பதற்கென்று மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. 2 ஆண்டு காலமாக இந்த மாநில அரசாங்கம் அந்த கிழக்கு கடற்கரை சாலையை அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லை. நியூட்ரினோ திட்டம் 1800 கோடி ரூபாய் முதலீடு போடிநாயக்கனூர்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். கொடைக்கானல்ல சரணாலயம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இது என்னமோ தென் மாவட்டங்களுக்கு தொழில் முதலீடு அரசாங்கத்தின் முதலீடு எது வந்தாலும் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு மனப்போக்கு இருக்கிறது. தமிழகம் வளரக்கூடாது என்கிற சதி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நன்றி. தென் மாவட்டங்களில் தான் நீங்க சொன்ன சேதுசமுத்திரம் ராமநாதபுரம் கூட வருகிறது. அந்த திட்டம் செயல்படுத்தப்படுமா? என்ன நீ அப்பொழுது நிதி இல்லை, மாற்று வழியை தான் நாங்கள் பரிந்துரைத்தோம் அப்படின்னீங்க. மாற்று வழி குறித்து அதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாங்கிறத விவாதிப்பதற்கான நேரம் இப்போ நமக்கு இல்லை. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நன்றி ஐயா. நம்ம உங்களுடைய இணைவுக்கும் கருத்திற்கும் நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து பேராசிரியர். இப்போது சுந்தரராஜன் சார் சொன்னது, சார் வேல்முருகன் சார் சொன்னது, இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானதை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா தமிழ் மக்களுடைய முடிவாக விவாதம் என்பதை விட தமிழ் மக்களுடைய வளர்ச்சி பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்று இப்போ நான் இவங்கள்ட்ட சொல்லுகிற ஒரு விஷயம்னா, இப்போ கூடங்குளத்தை விட்டுடுங்க, இப்போ இந்த புதுக்கோட்டை நெடுவாசல்ல இவங்க எதற்காக அப்ஜெக்ஷன் அந்த பின் பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. உதாரணம் உதயகுமார் சார் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அட்டாமிக் எனர்ஜியை முற்றிலுமாக இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்களா, அல்லது அங்கே பயன்படுத்துகிற இந்த ஸ்கீம், அதாவது இது ரஷ்யாவில் போடுறது அமெரிக்காவில் போடுற ஒப்பந்தங்கள் மாட்டினா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்கிறாங்களா? அதுதான் எனக்கு கருத்து. இந்த விதமான கருத்துக்கு வேறுபாடுகள் தான் நம்மளை லீட் பண்ணுகிற போது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தணும். இப்போ உதாரணமாக ஒரே ஒரு சின்ன இந்த ஃப்ராக்சரிங் வேண்டாம் என்று சொன்னால் இவங்க உண்மையாக சொல்கிறேன், நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த முறை இல்லாமல் எந்த முறை வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற தெளிவு வந்து எனக்கு நமக்கு சகோதரர்களுக்கு இருந்தால் நல்லது. பயமா இருக்கு. காரணம் இன்னைக்கு கோக் பெப்சிக்கு வந்து அங்க ரத்தம் சிந்தி போராடி அதை தடுத்தோம்.
இன்னைக்கு நீதிமன்றம் ஒரே உத்தரவில் நீங்கள் நடத்தீங்கன்ட்டாங்க. அது உபரி நீர் இருக்குதான். தமிழ்நாட்டில் குடிக்க தண்ணியில் தென் மாவட்டம் வறண்டு போய் கிடக்கு. அங்கே எப்படி உபரி நீர் வந்துச்சுன்னு நீதிபதிகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இன்னும் உபரி நீரை மானிட்டர் பண்ற சிஸ்டமே தாமிரபரணியில் இல்லை. ரெண்டாவது, நம்ம இந்தியாவுடைய வாட்டர் கமிஷன் வந்து இதுவரையிலும் உபரி நீர் இருப்பதாக இந்தியாவில் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இவங்க எப்படி அரசாங்கம் எப்படி போய் உபரி நீர் இருக்கு நாங்கள் சொன்னாங்களோ தெரியல, எப்படி கோக்ஸ் பெப்சி நிறுவனம் அந்த அனுமதியை பெற்றாங்கன்னே தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஐயம் இருக்குங்க. வாடிவாசல் நெடுவாசல் அதேமா தாமிரபரணிக்காகவும் ஒரு போராட்டம் சீனிவாசன் அவர்கள் சொன்னார்களே தென் மாவட்டங்கள் என்று எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு ஏன் இன்னும் நம்ம இடத்த கண்டுபிடிக்க அத புதிய வாதங்களுக்கு வழி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பதில் சொல்ல நேரம் கொடுக்கணும். நேரம் இல்லை. நம்ம அதில் நேரம். திரு கௌதம், ஒற்றை வரியில் உங்களுடைய நிறைவு கருத்து. போராட்டங்கள் எங்களுக்கு இறுதியான ஒரு முடிவு மத்திய அரசால் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு மாநில அரசு என்னதான் ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். மத்திய அரசு இந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை அரசு ரீதியாக எங்களுக்கு வெளியிடணும். அன்னைக்கு தான் நாங்கள் இங்கேருந்து எழுந்து போவோம். நன்றி. என்னோட முடிவு. நன்றி. போராட்ட களத்தில் இருந்து இந்த இளைஞர் கௌதம் அவர்களுக்கு கூடங்குளத்தை பொறுத்தவரையும் நீங்களும் சப்போர்ட் கொடுத்தீங்க. எஸ் எஸ் அஃப்கோர்ஸ். நன்றி 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 கௌதம், உங்களுடைய இணைவிற்கும் தகவலுக்கும் நன்றி. திரு சீனிவாசன், உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் மதுரை நிலையத்தில் இருந்து இணைந்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அரங்கில் இருந்த நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த அளவிலே நிறைவேற்றலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு திட்டம் என்பது வேல்முருகன் சொன்னது போல மக்களுக்காக அரசா, அரசிற்காக மக்களா என்று சொன்னால் மக்களுக்காகத்தான் அரசு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் ஒரு திட்டத்தை வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ சொல்கின்ற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் அரசிற்கு நிச்சயமாக இருக்கிறது. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது என்பது, அவருடைய கருத்துக்களை கேட்பது, இது போன்ற நடைமுறைகள் இந்தியாவில் இன்னும் பழக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயமே. இது போன்ற பெரிய போராட்டங்களில் மக்களுடைய கருத்துக்களை அறிந்து கேட்டு மக்களினுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப முடிவு செய்யக்கூடிய ஒரு முறைமை வரக்கூடிய காலங்களில் வரும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.